12ஆம் ஆண்டு உலக சிட்டுக்குருவி தின விழா வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக இலவச சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கும் விழா 10/3/2026 செவ்வாய்க்கிழமை திருநெல்வேலி ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவி இனம் அழிந்து வருவதை பாதுகாக்கும் விதமாக இலவசமாக 500 சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவிற்கு திரு சந்திரசேகரன், கல்வி இயக்குநர், சாரதா மகளிர் கல்லூரி வரவேற்புரையாற்றினார். யதீஸ்வரி தவப்பிரியா அம்பா, செயலர், சாரதா மகளிர் கல்லூரி, யதீஸ்வரி துர்கப்பிரியா அம்பா, செயலர், சாரதா மகளிர் கல்லூரி, யதீஸ்வரி நீலகண்ட பிரிய அம்பா, செயலர், சாரதா மகளிர் கல்லூரி ஆகியோர் ஆசியுரை வழங்கினார்கள். முனைவர் ந. கமலா, முதல்வர், சாரதா மகளிர் கல்லூரி தலைமை தாங்கினார். குறுங்கை கலைமணி, ஆசிரியர், வெளியீட்டாளர், சட்டக்களஞ்சியம் மாத இதழ், வழக்கறிஞர் சிதம்பரகுமார், தலைவர், பிளட் டோனர், வள்ளியூர் சிவந்தகரங்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிட்டுக்குருவி பாதுகாவலர் பசுமை நாயகன் க. சித்திரை, தலைவர், வள்ளியூர் பசுமை இயக்கம் மாத இதழ், வழக்கறிஞர் சிதம்பரகுமார், தலைவர், பிளட் டோனர், வள்ளியூர் சிவந்தகரங்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிட்டுக்குருவி பாதுகாவலர் பசுமை நாயகன் க. சித்திரை, தலைவர், வள்ளியூர் பசுமை இயக்கம், தேசிய நல்லாசிரியர், வள்ளியூர் மண்ணின் மைந்தர் செல்லப்பா, கவிபாண்டியன், தலைமை செய்தி வாசிப்பாளர், ஆல் இந்தியா ரேடியோ பணி நிறைவு, சூரியன் FM புகழ் சின்னத்தம்பி என்ற சுப்பிரமணியன் ஆகியோர் சிட்டுக்குருவி இனத்தை பாதுகாக்கும் பொருட்டு விழிப்புணர்வு பேருரையாற்றினார்கள். இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக வெள்ளப்பாண்டியன், ஈசா டி ஸ்டால் வள்ளியூர், கந்தசாமி, ரியா ஸ்டுடியோ வள்ளியூர், சண்முகம், செயலர், வள்ளியூர் பசுமை இயக்கம், சங்கனாபுரம் சிவசுப்பிரமணியன், வள்ளியூர் பசுமை இயக்கம், ஆண்டியஞ்சமூர்த்தி, வள்ளியூர் பசுமை இயக்கம், சீபா சிதம்பரம், மாநில நிர்வாகி, இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் சங்கம் வள்ளியூர், பூ முருகன், DRO பணி நிறைவு, இசக்கியப்பன் பணக்குடி, நசீர், செயலர், தமிழ் முழக்க பேரவை, புலவர் ராமசாமி, ஆறுமுகம், திருக்குறள் பேரவை, செல்வி மதுமிதா மற்றும் IIT லட்சுமிராமன், குளோபல் ஸ்கூல் மாணவ மாணவிகள், சாரதா கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விழாவில் சிட்டுக்குருவி கூடுகள் இலவசமாக 500 வழங்கப்பட்டன. சிட்டுக்குருவி கூடுகளை போ. சந்திரசேகரன், பேராசிரியர், சாரதா கல்லூரி இயக்குநர், முனைவர் ந. கமலா, முதல்வர், சாரதா மகளிர் கல்லூரி, பசுமை நாயகன் க. சித்திரை ஆகியோர் வழங்கினார்கள். செல்வி நம்பி ராஜாத்தி, உதவி பேராசிரியை, ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி நன்றியுரை ஆற்றினார். விழா இனிதை நிறைவுற்றது. நன்கொடையாளர்கள் விவரம். 12ஆம் ஆண்டு உலக சிட்டுக்குருவி தின விழாவினை முன்னிட்டு சிட்டுக்குருவி கூடுகள் வழங்கும் விழாவிற்கு நிதி உதவி அளித்த நன்கொடையாளர்கள்: பசுமை நாயகன் க. சித்திரை, தலைவர், வள்ளியூர் பசுமை இயக்கம், சக்திஸ், வள்ளியூர் பசுமை இயக்கம், சாமுவேல் மோசஸ், வள்ளியூர் பசுமை இயக்கம், சுபின், பில்டிங் கான்ட்ராக்டர், ஆவரந்தலை, சங்கனாபுரம் சிவசுப்பிரமணியன், வள்ளியூர் பசுமை இயக்கம், சுரேஷ் பாகியம், வள்ளியூர் ஆசிரியை அவர்கள், டாக்டர் சோமசுந்தரம், வேலன் மருத்துவமனை, ராதாபுரம், சண்முகம், பாண்டியன் வங்கி, வள்ளியூர், சண்முகம், வள்ளியூர் பசுமை இயக்கம், ஆவுடையப்பன், ஸ்ரீ சந்தனம் பல் மருத்துவமனை, வள்ளியூர், இன்னர்வீல் கிளப் ஆஃப் நிர்வாகிகள், வள்ளியூர், சாமித்துறை, கும்பிலம்பாடு, விநாயகம், திருநெல்வேலி வட்டார போக்குவரத்து அலுவலர், சுரேஷ், ஐஸ்வர்யம் மொபைல், கணேஷ் பாபு என்ற குட்டி, கிராம நிர்வாக அலுவலர், வள்ளியூர், ராயல் டிரைவிங் ஸ்கூல், வள்ளியூர், ராஜ்குமார், சுரேஷ் சில்வர் ஸ்டோர், வள்ளியூர், சீபா சிதம்பரம், இருசக்கர பழுது நீக்குவோர் சங்கம், வள்ளியூர், பலவேச கண்ணன், வனத்துறை, ஜார்ஜ் டிரைவிங் ஸ்கூல், வள்ளியூர், பொன்பாண்டி, வடக்கு வள்ளியூர் பேரூராட்சி உறுப்பினர், உள்ளமுடையார் என்கின்ற துரை, அண்ணாநகர், பீட்டர் ரெக்ஸ் PR ஜுவல்லரி, கண்ணன், அம்பாள் பிரேம், பெருமாள், விஜய் டிரைவிங் ஸ்கூல், முருகேசன், விஜயம், பீட்டர் ரெக்ஸ் PR ஜுவல்லரி, கண்ணன், அம்பாள் கிரேன், பெருமாள், விஜய் டிரைவிங் ஸ்கூல், முருகேசன், விஜயன், பூதலிங்கம் சங்கனாங்குளம், சுப்பையா சங்கனாங்குளம், இசக்கியப்பன் சங்கனாங்குளம், பாலமோகன், உதயம் டெய்லர், ஆண்டி என்கின்ற மூர்த்தி. இச்சேவைக்கு இதுவரை பொருள் உதவி, நிதி உதவி,
உடல் உழைப்பை வழங்கிய நல் உள்ளங்களுக்கும் இவ்விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வள்ளியூர் பசுமை இயக்கத்தின் சார்பாக அதன் தலைவர் பசுமை நாயகன் சிட்டுக்குருவி பாதுகாவலர் க. சித்திரை வாழ்த்து கலந்த நன்றியினை தெரிவித்தார். அனைவரும் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்காக எழுந்து நிற்போம். Next, I welcome Mr. Kavi Pandian sir, Chief Program Executive of All India Radio, and Mr. Chinathambi sir from Suryam FM, whose support is spreading environmental awareness through media is truly appreciable. Welcome you, sir. Next, I welcome our Brigade Secretary Amba, respected Director sir, Principal ma'am, for their guidance and constant support to organize this program. I also warmly welcome all the faculty members and students who have participated in this important awareness program. Let this program inspire us to take small yet meaningful steps towards protecting sparrows and preserving our natural environment for future generations. Once again, I welcome you one and all present here. Thank you. வந்திருக்கும் விருந்தினர் அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்குவதற்கு கல்லூரி செயலர் அம்மா, இயக்குனர் ஐயா, முதல்வர் அம்மா, துணை முதல்வர் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் உலக சிட்டுக்குருவி தினத்தை முன்னிட்டு சிட்டுக்குருவியின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மார்ச் 20 உலக சிட்டுக்குருவி தினம் தான். 2010 ஆண்டு உலக சிட்டுக்குருவி தினம் ஆரம்பிக்கப்பட்டது. இப்பொழுது 2012 இந்திய அரசால சிட்டுக்குருவி தினத்தை அவங்க ஆதரிச்சு அதை வளர்க்கலாம்னு சொல்லி டெல்லியில தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இது போல வள்ளியூர் பசுமை இயக்கம்ங்கிறது வள்ளியூர் பசுமை இயக்கம் இந்த சிட்டுக்குருவி விழாவை 12 ஆண்டுகளா நடத்துறோம். அதுல இந்த கல்லூரியில நாங்க நடத்தினது ஒரு பெரும் மகிழ்ச்சியா கருதுகிறோம். ஏன்னா ஆன்மீகம் நிறைந்த இந்த கல்லூரியில இந்த மாணவிகள் மத்தியில இந்த சிட்டுக்குருவி பாதுகாப்பு சம்பந்தமா விழிப்புணர்வு வழங்குகிற பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாக இந்த கல்லூரி நிறுவனர்களுக்கும்
இங்கே சாதுக்கள், சாமிகள் அனைவருடைய அருள் நிறைந்த இந்த சாரதா கல்லூரி மாணவிகள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதலாவது எங்கள் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமது வள்ளியூர் பசுமை இயக்கத்தின் ஒரு சேவை நிறைந்த ஒரு இயக்கமாக வள்ளியூர் பகுதிகளிலே நாங்கள் சிறப்பாக பணியாற்றி வரோம். நமது வள்ளியூர் மண்ணின் மைந்தர் தேசிய ஆசிரியர் செல்லப்பா ஆசிரியர் அவர்கள் இப்பொழுது இங்கே வருகை தந்துள்ளார். அவர்களை வள்ளியூர் பசுமை இயக்கம் சார்பாகவும் சாரதா மகளிர் கல்லூரி சார்பாகவும் வரவேற்கிறோம். அவர்களோடு வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். மேலும் இந்த சேவை எனக்கு பலமுடி உதவி கண்ணை பெற பேசிப்பார் என்று சொல்வார்கள். அதே போல இன்றைக்கு இந்த எங்களுக்கு இது வழிகாட்டி, நாங்கள் இன்னைக்கு 12 ஆண்டுகளை கடந்தாலும் இதற்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது நமது காவல்துறையினுடைய ஆய்வாளராக இருந்த சாம்சன் சார் அவர்களுக்கு முதலாவது நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் வள்ளியூர் பசுமை இயக்கம் தெரிவித்துக் கொண்டு, இந்த விழா இங்கே எளிதாக நடைபெறுவதற்கு பெரிதும் உதவி புரிந்த கல்லூரி ஆசிரியர்கள், மாணவிகள் மற்றும் இதற்கு நிதி உதவி, பொருள் உதவி, உடல் உழைப்புகள் வழங்கி இந்த விழாவை கௌரவிக்க வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் இந்த விழா சிறக்க ஒரு சிறப்பு மிக்க நல்ல உள்ளங்கள் எத்தனை பேர் இங்க எத்தனை பணிகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு மனிதர்களை நேசிக்கின்ற இந்த சிட்டுக்குருவி பறவையின் விழாவிலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, முதலாவது இங்கே வருகை தந்துள்ள ஆல் இந்தியா ரேடியோ கவிபாண்டியன் அவர்கள், முன்னாள் வாசிப்பு கவிபாண்டியன் அவர்களுக்கும், சூரியப்பம் புகழ் சின்னத்தம்பி என்ற எல் சுப்பிரமணியம் தமிழ்நாட்டிலே சிறந்த பட்டிமன்ற நடுவராக வளம் வந்து தமிழிலே அருமையான உரையாற்றுக்கு வருகை தந்துள்ளார்கள். மேலும் வெள்ளப்பாண்டியன் அவர்கள், சட்டக்கலைஞர் மாத இதழ் கலைமணி அவர்கள், வள்ளியூர்ல ஒரு பெருமைக்குரிய சேவை நிறைந்த இயக்கம்னு சொன்னா அது வள்ளியூர் பசுமை இயக்கம். அடுத்த பிளட் டோனர் சிவந்த கரங்கள் அடுத்த அமைப்பு, அதனுடைய தலைவர் சேவரத்னா ஏ சிதம்பரகுமார் வழக்கறிஞர் டாக்டர் அவர்கள் வருகை தந்துள்ளார்கள். மேலும் இந்த விழாவிலே பசுமை இயக்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் வருகை தந்துள்ளார்கள். சீபா சிதம்பரம் அவர் இருசக்கர வாகனம் பழுது நீக்குவோர் மாநில சங்கத்திலே பெரிதும் பொறுப்பாளராக ஒரு சேவை நிறைந்த மனிதர். அவருடைய தந்தை வள்ளியூர்ல ஒரு முக்கியமான மிசா செவன் பாண்டியம் சொன்னாதான் தெரியும். அவருடைய பையன் இந்த சேவையில ஈடுபட இன்று இந்த சிட்டுக்குருவி விழாவுக்கு வாழ்த்து வழங்குவதற்காக வருகை தந்துள்ளார்கள். சங்கராபுரம் ஆர் சிவசுப்பிரமணியம் அவர்கள், ஆண்டி என்ற மூர்த்தி அவர்கள், வள்ளியூர் பசுமை இயக்கத்தினுடைய செல்ல பிள்ளையாக வளம் வந்து கொண்டிருக்கும் சண்முகம், வள்ளியூர் பசுமை இயக்கத்தினுடைய செயலாளர். அதாவது ஒரு சேவை நிறைந்த மனிதர். வள்ளியூர்ல எப்ப மழை பெஞ்சாலும் ஏன்னா வாங்க தெப்பகுளத்துக்கு தண்ணி கொண்டு வரணும், உடனே போய் பார்த்துட்டு வரணும், அதுக்கு என்ன செலவு உண்டு அதை நான் பண்ணுதோம்னா நீங்க கூட இருந்தா போதும்னு சொல்லி நம்மளை அழைத்து சென்று அந்த தெப்பகுளம் ஃபுல்லா அன்னைக்கு தண்ணி இருக்குன்னா அதுக்கு ஒரு சேவை நிறைந்த மனிதர் தான் நம்ம வள்ளியூர் பசுமை இயக்கத்தினுடைய செயலாளர் சண்முகம் அவர்கள். அதே போல இன்னைக்கு வள்ளியூர்ல எல்லா இயக்கங்களும் வளர்ந்திருக்குன்னா புகைப்பட கலைஞர் பிரியாசுடைய கந்தசாமின்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா கந்தசாமி நம்ம சொந்த சாமின்னு சொல்லுவாங்க வள்ளியூர்ல. அந்த அளவுக்கு ஒரு பெருமைக்குரிய சேவை நிறைந்த மனிதருக்கு நீங்க வந்திருக்காருன்னா பெரிய அளவுக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம் அவங்களுக்காக வரல. அவர் இந்த சேவையை ஊக்குவிக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல தான் அவங்க கடையில பணியாற்றுறவர்களையும் அழைச்சு இங்க இந்த சேவை செய்ய வந்திருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல திருநெல்வேலி மாவட்ட போக்குவரத்துறை அலுவலர் விநாயகர் சார் அவர்கள் வள்ளியூர்ல போக்குவரத்துறை ஆய்வாளராக இருக்கிறதிலிருந்து இன்னே வர இந்த சேவையை ஊக்குவித்து ஆண்டுதோறும் 10,000 ரூபாய் அந்த பசுமை இயக்கத்துக்கு எந்த ஊர்ல வேற ஊர்ல இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, விழுப்புரத்தில் இருந்தாலும் இன்னைக்கு வழங்கி இந்த சேவையை ஊக்குவித்து வராங்க. அவங்க கொஞ்சம் காலதாமதம் ஆகிட்டு இப்போ வாரம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் கண்டிப்பா வருவாங்க. அவங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல வள்ளியூர்ல உதவி ஆய்வாளராக இருந்தாப்புல அருண்ராஜான்னு சொல்லி இன்னைக்கு கங்கை கொண்டான்ல உதவி ஆய்வாளராக இருக்காப்புல.
சென்ற இடங்களெல்லாம் பசுமையாக்கணும்னு சொல்லி மரம் வள்ளியூர் பசுமை இயக்கத்தை அழைத்து மரம் வச்சு தாளையத்தில் இருந்து மானூர்ல ஆரம்பிச்சு பலகுடியில ஆரம்பிச்சு அனைத்து ஊர்லயும் மரக்கன்றுகள் வளர்த்து வராப்புல. அதே போல தாளையத்து காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ரகுபதி ராஜா அவர்களும் ஒரு சிறந்த ஒரு சேவை உள்ளம் படைத்தவர். அவர் அவங்க முயற்சியில இப்போ தாளையத்து காவல் நிலையத்துல சுமார் 30 மரங்களுக்கு மேல நட்டு மரமா வளர்த்துக்கிட்டு இருக்கு. நாங்க மரம் நடுற இயக்கம்ங்கிறது சொல்லுறதுல பெருமை இல்லை. மரத்தை இயக்கம்னு சொல்றதுதான் வள்ளியூர் பசுமை இயக்கம் இன்னைக்குமே பெருமை கொடுக்கும். அதே போல இன்னைக்கு சிட்டுக்குருவி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சின்ன பறவை. மனிதர்களை நேசித்து வாழுகின்ற ஒரே பறவைன்னு சொன்னா அது சிட்டுக்குருவி மட்டும்தான். அது அந்த காலத்துல ஓடு வீடு கட்டக்குத்து வீடுகள் இருக்கும். அன்னைக்கு அது எளிதா வாழறதுக்கு முடிஞ்சது. அதே போல உணவு பூராமே வீட்டுல தான் தயார் பண்ணுவாங்க. நெல் அவிச்சு ரைசுமில்ல போய் குத்திட்டு அதை தனியா கல் நீக்குவாங்க. அதுல கழிவு போறதுதான் இந்த பறவைகள்லாம் இன்னைக்கு உணவா எடுத்துக்கிட்டு அந்த காலத்துல. இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியாது. இயந்திரம் தான் கல் நீக்குது, இயந்திரம் தான் உண்மையை நீக்குது, எல்லாமே இயந்திரம் தான் இன்னைக்கு செயல்பட்டு. மனிதர்களே இயந்திரமா மாறும் கண்டிஷன்ல 40 வயசு ஆயிட்டாங்க புற பேரும் மருத்துவமனையில சீட்டு போட்டு காத்து நிற்க வேண்டிய நிலைமையில உணவு பழக்கங்கள், நடைமுறை பழக்கங்கள், வாழ்க்கை முறைகள், சுகாதாரம் அனைத்துமே அப்படிதான் இருக்கு. அந்த சூழ்நிலை தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னுமே உள்ள பழமை காலத்துல இந்த கொரோனா பாருங்க. கொரோனா பழமையை ஞாபகப்படுத்துச்சு எல்லாருக்கும். ஏன்னா பழமை காலங்களில் வீட்டு முன்ன ஒரு சிமெண்ட் தொட்டியில ஒரு சிரட்டையில சன்னல் கயிறுல கட்டி ஒரு இது போட்டிருப்பாங்க. வெளியே போயிட்டு வந்தா கிருமி நாசி வீட்டுக்குள்ள போயிடக்கூடாதுன்னு சொல்லி காலை கழுவிட்டு அதுக்கு பிறகு சன்னல் சாக்கு போட்டிருப்பாங்க. அதுல தொடச்சிட்டு தான் உள்ள போவாங்க. இந்த வாழ்க்கை முறை தான் முன்னாடி இருந்தது. இன்னைக்கு யாருமே எல்லாரும் செருப்போட போறதுதான் பேசணுங்கிற அளவுக்கு காலங்கள் மாறிக்கிட்டு வருது. அதே மாதிரி இல்லங்கள்ல உணவு பழக்கம், நம்ம உணவு சாப்பிடுறது முதல்ல பூராமே இன்னைக்கு என்ன ஆகுது, குளிர் சாதன பெட்டி பிரிச்சுன்னு சொல்லுவாங்க. அதை வீட்டுல வச்சு தோசை மாவோட 4 நாளைக்கு ஒருக்க தான் வீட்டுல எல்லாரும் அரைச்சி அதை தான் தோசை போட்டு சாப்பிட்டு இருக்காங்க. அதனுடைய எஃபெக்ட் தோசை மாதிரி இருக்குமே தவிர தோசையே இருக்காது. இட்லி மாதிரி இருக்குமே தவிர இட்லியா இருக்காது. தக்காளி பழம் மாதிரி இருக்குமே தவிர தக்காளி பழமா இருக்காது. ஏன்னா அதனுடைய வேரியேஷன் அனைத்தும் அதுல உள்ள சத்துக்களை அனைத்தும் அந்த குளிர் சாதன பெட்டிங்கிற பிரிட்ஜுங்கிறது அதை எடுத்துக்கிடுது. அதனாலதான் உங்களுக்கு அது கலர் மங்காம அதை கரெக்டா பாதுகாக்க முடியுது. இந்த நிலைமை தான் இருக்கு. இது இன்னும் ஒரு கால போக்கில் இந்த மாதிரி நம்ம பழமை கால உணவு 105, 102, 120 வயசு வரை மனிதர்கள் வாழ்ந்துதான் வரலாறு இருக்கு பழக்க காலத்துல. அதை நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் பொம்மரியானந்தன் அவர்கள் யாருக்காவது பிறந்த நாள்னா பனையாண்டு வாழ்க அப்படின்னு சொல்லுவாரு. பனையாண்டு வாழ்கன்னு சொன்னா நம்ம செல்லப்பா ஆசிரியர் அவரை பொதுவாக நேசித்த மனிதர். எங்க வன்னியர் மனிதர் செல்லப்பா சாரை தான் அவங்க வசந்தகுமாரும் சரி செல்லப்பா சாரை தான் குருவாக நேசித்து செயல்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தது. அதே மாதிரி பனை, மனிதர்களுக்கும் பனைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த பசுமை இயக்கம் ஏன் தெருவா போய் பனை ஊதித்த குளங்கள்ல பனையை ஊதிட்டு கிடக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பனைகள் மனிதனுடைய ஆயுள் காலம் 120, பனையாண்டு வாழ்க்கைன்னா 120. அதே மாதிரி பனைகளினுடைய ஆயுளும் 120. பனை பெண் பனை உற்பத்தி உண்டு. ஒரு பெண் பனையை பார்த்தீங்கன்னா அதுகிட்ட 2 பனை முளைத்து நிற்கும். ஏன்னா அந்த பனையா பணம் பலம் ஆகி அது கீழே விழுந்து அது முளமாயிடும். ஆனா ஆண் பனை உற்பத்தி கிடையாது. மற்றபடி எல்லா சேவையும் பயணி தடைகளிலிருந்து, மட்டையிலிருந்து, ஓலையிலிருந்து, வீடு கட்டுகளிலிருந்து அந்த எல்லா உத்தரங்கள் பயன்படுத்துறது வர அனைத்தும் ஆண் பனையும் பெண் பனையும் சமமாக தான் வழங்கும். அதே மாதிரி பருவம், ஒரு மனிதனுடைய பருவம் 20 வயது. அதே மாதிரிதான் பனையும். மனிதர்களை அண்டிய ஒரு மரம்னு சொன்னா பனை மரம். அதே போல பறவைகள் நேசித்து இல்லங்களில் மனிதர்களுடைய சுவாசத்தை சுவாசிக்கும் தன்மையில் சகிச்சு பழகுற ஒரே பறவை சிட்டுக்குருவி தான்.
அதனாலதான் இந்த பசுமை இயக்கம் வந்து இந்த சிட்டுக்குருவி சேவையை வந்து நம்ம சாம்சன் சார் வழிகாட்டுதலின் படி காவல்துறை ஆய்வாளர் சாம்சன் சார் அவர்கள் வழிகாட்டுதல பணகுடியில உதவி ஆய்வாளர் இருக்குமோ அவங்க அந்த காட்டின வழிகளில் வந்து இன்னைக்கு நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த கல்லூரியில நாங்க கால் வச்சு இன்னைக்கு சிறப்பாக செயல்பட்டோம்னா அதுக்கு பணகுடி எசிக்கப்பேன் அவர்களுடைய மகாதான் காரணம். அவங்க டீச்சரா இருக்கிறதுனாலதான் எங்களுடைய இயக்கத்தை வந்து இந்த கல்லூரிக்கு வந்து மரம் வைக்கிறதுக்கெல்லாம் பெரிதும் ஒருதுணையா இருந்து எங்களை அழைச்சி வந்து இங்க அழகு பார்த்திருக்காங்க. அவங்க குடும்பத்தினருக்கு அவங்க மகளுக்கும் அவங்க எஸ்கிபன் சார் அவர்களுக்கும் இதை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எத்தனையோ பணி நிமிடங்கள் இருந்தாலும் இந்த விழாவிலே இந்த சாரதா மகளிர் கல்லூரிக்கு இந்த இறைவன் அருள் நிறைந்த சாதுக்கள் நிறைந்த இந்த கல்லூரிக்கு வருகை தந்து வாழ்த்ததுக்காக வருகை தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த விழா விரைவு அருமையான முறையில் இந்த சேவை நடைபெறுவதற்கு பொருள் உதவி, நிதி உதவி, உடல் உழைப்புகள் வழங்கியும் இந்த பகுதி முன் பணியே போல நன்னியன் ஒன்று நசித்திட வேண்டும். போற்றுதலுக்கு மரியாதைக்குரிய ஸ்ரீ சாரதா மகளிர் கல்லூரி கிரீன் கிராப்ஸ் அமைப்பும் வள்ளியூர் பசுமை இயக்கமும் இணைந்து நடத்துகிற இந்த உலக சிட்டுக்குருவி திருவிழாவை முன்னிட்டு சிட்டுக்குருவிகள் கூடுகள் வழங்குகிற இந்த விழா மரியாதைக்கும் வணங்குவதற்கும் உரிய யதீஸ்வரி தவப்பிரியா அம்மா அவர்களே, யதீஸ்வரி துர்க்கப்பிரியா அம்மா அவர்களே, யதீஸ்வரி நீலகண்ட பிரியா அம்மா அவர்களே, அருமையான கல்லூரியினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய முனைவர் என் கமலா அவர்களே, இந்த கல்லூரி என்கின்ற தேரினை மிகவும் நேர்த்தியாக செலுத்தி கொண்டிருக்கிற இந்த கல்லூரியினுடைய சாரதி, கல்லூரி இயக்குனர், பேராசிரியர் மேஜர் திருவாளர் பி சந்திரசேகரன் அவர்கள் அருமையான நிகழ்விற்கு வந்திருக்கிற வள்ளியூர் பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் உள்ளிட்ட அன்பு சகோதரர்களே, சமீபத்திலே தமிழக அரசுடைய விருதினை பெற்று என்றைக்கும் இந்த மண்ணிற்கு தமிழ் சேவை புரிவதற்காக அவதரித்திருக்கிற மரியாதைக்குரிய ஐயா நல்லாசிரியர் செல்லப்பா அவர்களே, எங்களை போன்ற அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்குகிற பணி நிறைவு அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை சகோதரர் கவிப்பாண்டியன் அவர்களே, ஏனைய பெரியோர்களே, தாய்மார்கள், எல்லா பேரையும் சொன்னா இன்னும் ஒரு மணி வரையே சொல்லிட்டே இருக்கலாம். ஐயா 12:30 மத்தியானம் சாப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள எல்லாரும் பேசி முடிச்சோம். அதனால இந்த அருமையான நிகழ்வினை இந்த இடத்திலே வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை சகோதரர், தலைமைச் செயலகத்திலே பணியாற்றி டெப்டி கலெக்டர் பதவி வகித்து இன்றைக்கு சமூக சேவையிலே தன்னுடைய அயராத உழைப்பினை தந்து கொண்டிருக்கிற முருகன் அவர்களே, அனைத்திற்கும் மேலாக இந்த விழாவினுடைய கதாநாயகன் கதாநாயகியாக விளங்கிக் கொண்டிருக்கிற சாரதா கல்வி நிறுவனங்களுடைய நிர்வாக மாணவ மாணவிய அன்புக்குரிய குழந்தைகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதற்கண் இந்த சின்ன தம்பியினுடைய பெரிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. பெரியவங்கள்லாம் பின்னால் உட்காந்து எங்கள் ஐயா செல்லப்பையெல்லாம் பேசணும், என் அண்ணன் கவிப்பாண்டியெல்லாம் பேசணும், அதுக்கப்புறம் தான் நான் பேசணும். ஆனால் இன்னைக்கு கால சூழ்நிலை 12:30 எனக்கு பணி, அகில இந்திய வானொலியில் 12:30 நான் இருக்கணுங்கிறதுனால அவருடைய அனுமதியோடு நான் உங்கள் முன்னால் 1-2 வார்த்தை. சிட்டுக்குருவி உங்களுக்குலாம் தெரியும், நான் புதுசாக சொல்றதுக்கு என்ன இருக்கு, அவங்கெல்லாம் நல்லா அருமையாக பெரியவங்க சொல்லுவாங்க. உலகத்தில் இயற்கையோடு இணைந்து வாழ்கிற வாழ்வுதான் சிறப்பு. ஒரு நிமிஷம் மரங்கள், செடிகள், கொடிகள், பயிர்கள், விலங்குகள் இல்லாத வாழ்க்கையை நினைத்து பார்க்க முடியுமா? நம்மால் முடியாது. நல்ல காத்து வேணுமா? அருமையான மரம் வேணும். அந்த பணியை வள்ளியூர் பசுமை இயக்கம் செய்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு சிறப்பு. அவர் சொன்ன மாதிரி மரம் வைக்கிறது ஈஸி. வருஷத்துக்கு 10 நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி 100 மரம் வச்சிடலாம். வச்ச அன்னைக்கு தண்ணி விடுவாங்க, மறுநாள் எங்க போச்சுன்னு தெரியாது. ஆனா இவங்க அப்படி இல்லை. வள்ளியூர் பசுமை இயக்கம் வைத்த மரக்கன்றுகளை
முறையா பராமரித்து அது பெரிய மரமாக வருவது வரை பாதுகாக்கிற பணியை செய்கிறது. அதான் ரொம்ப முக்கியம். இந்த நிகழ்வினை இங்க ஏன் வைக்கணும்? அதான் முதல் காரணம். சாரதா கல்லூரியிலே 3வது ஆண்டு தொடர்ந்து சற்றேறக்குறைய 1500 சிட்டுக்குருவி கூடுகளை நம்முடைய மாணவ கண்மணிகளிடம் வழங்கி சிட்டுக்குருவிகளுடைய இனப்பெருக்கத்திற்காக ஒரு முயற்சி. இது வள்ளியூர் வைக்க முடியாதா? அங்கிருந்து ஒரு 2-3 வேன் எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க எல்லாம் கூட்டு வந்து 12 ஆண்டுகள்ல 9 ஆண்டுகள் வள்ளியூர்ல வச்சுதான் நடந்துச்சு. 3 ஆண்டுகள் இங்கே ஏன் வச்சதுன்னா இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் நாம் வேண்டும். எந்த காரியத்தை யார்கிட்ட கொடுத்தா சிறப்பா இருக்குமோ அவங்ககிட்ட கொடுத்தா தான் அந்த காரியம் சிறக்கும். அதனாலதான் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே கல்விக்கும் ஒழுக்கத்திற்கும் அறிவுக்கும் அன்புக்கும் ஆன்மீகத்திற்கும் பெயர் பெற்ற சாரதா கல்வி நிறுவனங்களிலே இந்த நிகழ்வு வைக்கிறார். நான் சொல்லும்போது 1-2 பேருக்கு சும்மா மனசுக்குள்ள லேசா சிரிக்கிற மாதிரி தெரியும். அப்பா அப்படின்னு வெளியே போன பிறகுதான் இந்த கல்லூரியினுடைய அருமை என்ன என்பது உங்களுக்கு உண்மையிலேயே புரியும். மற்ற கல்லூரியிலே படிப்பவர்கள் பெற்ற பயிற்சிக்கும் நீங்கள் பெற்ற பயிற்சிக்கும் என்ன வித்தியாசம்? நான் முதுகலை வேதியியல், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, ஆழ்வார்குறிச்சி பரமகல்யாணி கல்லூரி. இன்னைக்கும் என்னுடைய கல்லூரியை நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி நம்ம சாரதா மகளிர் கல்லூரி இந்த ஒழுக்கத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் மிகுந்த முக்கியத்துவம் தருகிறதோ அதுபோல இந்த கல்லூரியில் நான் பயின்ற காலகட்டம் 1988-91 4 வேட்டி கட்டிட்டு கல்லூரிக்கு போகலாம். ஆண்கள் மட்டுமே பயின்ற கல்லூரி. இன்னமும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பேராசிரியர்களை பார்க்கும் பொழுது காலில் விழுந்து வணங்க தோன்றும். அந்த அளவுக்கு ஒழுக்கத்தை எங்களுக்கு கற்பித்தவர்கள். ஏன் சொல்றேன்னா எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் செய்ய முடியாது. நல்ல ஆசிரியராக இருப்பார், நல்ல ஆசிரியர் இருப்பார் ஒரு பள்ளியில, மாணவர்கள் நல்ல பையங்களா இருக்க மாட்டார். நல்ல அருமையான கணவனா இருப்பார், நல்ல மனைவி கிடைக்க மாட்டார். நல்ல மனைவியா இருப்பார், நல்ல கணவன் அமைய மாட்டார். நல்ல பெற்றோர்கள் கிடைப்பார்கள், நல்ல குழந்தைகள் அமையார். அதுபோல நல்ல முதலாளி கிடைப்பார், நல்ல வேலைக்காரன் அமைய மாட்டான். நல்ல வேலைக்காரன் கிடைப்பான், நல்ல முதலாளி கிடைக்க மாட்டான். இதுதான் 2 முதலாளிகள் ஒரு அறையில கடையில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாட்டுல நல்ல வேலைக்காரன் கிடைக்கிறதே ரொம்ப சிரமமா இருக்கா. வந்தா மணியை பார்த்துட்டே வேலை பார்க்கலாம். காலையில 9 மணிக்கு உள்ள வாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடணும்னா இடப்பட்ட நேரத்துல வேலை பார்க்கணுங்கிற மனநிலையே இல்லை. எப்படிதான் இவங்க எல்லாம் வச்சு நம்ம வேலை வாங்குறதோ, நம்ம எப்படி தொழில் நடத்துறதோன்னு 2 முதலாளிகள் பேசிக்க. என்னப்பா அப்படி சொல்றேன்? ஒட்டருக்கு வேலைக்காரங்க பரவாயில்லையே, ஏட்ட இருக்க வேலைக்காரங்க தான் ரொம்ப மோசம்னு 2வது முதலாளி சொன்னார். அப்படியா? யார் வேலைக்காரன் மோசமா இருக்கான்னு நம்ம இப்போ பரிசோதித்து பார்த்து விடுவோமான்னு 2 பேரும் பேசுறாங்க. சரி பேசு. முதல் முதலாளி கூப்பிட்டார் அவரோட வேலைக்காரன். சுப்பையா இங்க வாடினார். சுப்பையா என்ன முதலாளி? முதல் முதலாளி பாக்கெட்ல இருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து சுப்பையா கையில கொடுத்தாரு. சுப்பையா நீ போய் உடனே ஓடி போய் பஜார்ல கடத்தருவுல போய் ஒரு அம்பாசிடர் கார் வாங்கிட்டு வாடினாரு. சரி முதலாளிட்டு போயே போயிட்டான். முதல் முதலாளி 2வது முதலாளிட்ட சொல்றாரு, தூக்கிட்ட போய் 10 ரூபா கொடுத்து அம்பாசிடர் கார் வாங்கிட்டு வாங்க. சரி முதலாளிட்டு அவங்க பாட்டுக்கு போறானே, ஐயா இப்படிப்பட்ட வேலைக்காரங்கெல்லாம் வச்சு நான் வேலை வாங்க வேண்டியிருக்குன்னு முதல் முதலாளி சொன்னேன். பரவாயில்லப்பா, அவன் வேலைக்காரனாவது நீ என்ன சொல்றேங்கிறத கேட்டு அப்படியே நடக்கிறானே, இதே பெரிய விஷயமே. ஏன் வேலைக்காரனை நான் கூப்பிடுறேன், அவனை பாருங்க. பாடசாமி நான் 2வது முதலாளி. பாடசாமி என்ன முதலாளி? 2வது முதலாளி சொன்னார், நீ போய் நம்ம வீட்டுல நான் இருக்கனான்னு பார்த்துட்டு வாடினாரு. சரி முதலாளின்ட்டு அந்த பேர் வைக்க. நம்ம வீட்டுல நான் இருக்கேன். முதலாளி பார்த்தாரு, நீ சொல்ற சரியா தான்ப்பா இருக்கு. என் வேலைக்காரன் பரவாயில்ல ஒருங்க, உன் வேலைக்காரன் அதை விட மோசமா இருந்தாக்கான்னு இந்த 2 வேலைக்காரங்களும் வெளியே போனா பாருங்க. அதுல முதல் வேலைக்காரன் இப்போ 2வது வேலைக்காரன் என்ன பாரு, 10 ரூபாய் கொடுத்து அம்பாசிடர் வாங்கிட்டு வாங்காரு. இவர்தான் ஒரு முதலாளி. இன்னைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. எவன் கடை நடந்திருப்பான்? இதே திங்கள் செவ்வாய்னா கூட நான் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இவர்த்தெல்லாம் நான் வேலை பார்க்க வேண்டியது பாருங்க. யார் சொன்னா? முதல் வேலைக்காரன். 2வது வேலைக்காரன் சொன்னா, அவன் முதலாளியால 1008 ஒரி துன்பம் கஷ்டம், தொழில ஏகப்பட்ட பிரச்சனை, ஏதோ மறதியா சொல்லிட்டார்.
ஆனா ஏன் முதலாளி பார்த்து அவங்க பேசிட்டு இருக்க டேபிள்லயே போன் இருக்கு. போன டபார்னு ஒரு போட்டு போட்டு வீட்டுக்கு விட்டு அவர் வீட்ட மாட்டேன் அங்க நான் இருக்கனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் தான். என்ன போய் ரொம்ப அழைச்சிருக்கியா அப்படின்னு 2வது முறை ஆயிடுச்சு. நாட்டுல நிலைமை இப்படித்தான் இருக்கு. அதனாலதான் பொருத்தமான ஆட்களிடத்திலே பொருத்தமான பணியை தர வேண்டும் என்பதற்காக நம்முடைய சாரதா கல்வி நிறுவனங்கள்ல உங்களிடம் இந்த குருவிக்கூடுகளை தந்து வளர்த்தெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறது நம்முடைய வள்ளியூர் பசுமை கரங்கள். பசுமை இயக்கம் நல்ல அருமையா இருக்கிறீங்க மாணவ கண்மணிகள். இந்த உலகத்துல கல்வி ஒன்றுதான் என்றைக்கும் அழியாதும். படிக்கிற பருவத்துல படிக்கணும். நல்ல யோசிச்சு பார்க்கணும். இந்த உலகத்துல தாய் தந்தையர் எவ்வளவு சிரமப்பட்டு நம்மை படிக்க வைக்கிறார். அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க. ஆசிரியர் பெருமக்கள் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கு கல்வியை வழங்குகிறார்கள். அவர்கள் கடமையை அவர்கள் செய்து விட்டார்கள். நீங்க உங்களுடைய கடமையை செய்ய வேண்டும். இந்த உலகத்துல கல்வி ஒன்றுதான் என்றைக்கும் அழியாத செல்வம். வெறும் கல்வி மட்டும் சிறப்பல்ல, கல்வியோடு சேர்ந்த ஒழுக்கமும் சிறப்பு. இது போன்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்று சொல்வார்கள். பல்துறை அறிவு, நடனம், இசை, பாடல், விளையாட்டு போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்க சிறப்பா இருக்கணும். நீங்க பயின்ற கல்வி இந்த உலகத்திலே மற்றவர்களுக்கு பயன் தருவன். ரொம்ப சுருக்கமா சொல்ல போனா இந்த உலகத்திலே ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்னு வள்ளுவ பந்தனை சொன்ன. இந்த உலகத்துல மற்றவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். அப்படி முடிந்த உதவிகளை செய்வதனால் கிடைக்கும் புகழ் வருமாறு வாழ வேண்டும். ஆனால் அந்த வள்ளுவ பெருந்தகை நமக்கு வாழ்க்கையினுடைய இலக்கணமாக சொல்லி வைத்த செய்தி என்று சொல்லி ஒரே ஒரு செய்தி. உலகத்துல படிப்பு தவிர மற்ற விஷயங்களிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். செலுத்துவதற்கு இந்த உலகத்துல நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேடையில் இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு துறையிலும் ஒவ்வொருவரும் சிறந்து விளங்கினார். நான் சொன்னேன் இல்லையா, அன்பு சகோதரர் சிதம்பரகுமார் அவர்கள் ஒரு விபத்துன்னு ஒண்ணு வள்ளியூர் பகுதிகளில் எங்க நடந்தாலும் முதல் ஆளா போயிருப்பார். ஏறத்தாழ ஒரு 200 தடவைகளுக்கு மேல் ரத்த தானம் செய்திருக்கிறார். வள்ளியூர்ல பிளட் டோனர் அசோசியேஷன் என்கிற ஒரு அமைப்பினை வைத்து 2000 பார்த்தீங்கன்னா 10 மடங்கு குறைச்சிட்டேன். 2000 முறை ரத்த தானம் செய்திருக்கிறார். உண்மையிலே நிகழ்ந்த சம்பவம் என்னுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லை. ரத்தம் வேண்டும் கேட்க என்னுடைய தகப்பனா கொடுக்கப்படாது. இப்ப நான் சொல்ல 95. அதெல்லாம் ஆனா 2000 முறை யார் கேட்டாலும் ரத்தம் கொடுத்த ஒரு மனிதர் இந்த இடத்துல இருக்கிறாருன்னா உண்மையிலே நாம் எல்லோரும் செய்த நாங்க சொல்லிதான் செருப்பே போடுறாரு. முள்ளுக்காட்டுக்குள்ள பெருங்காலோட நடந்து போகாதே, முள்ளு குத்தும், அங்கங்க பாட்டு வீட்டுல கிடக்கும், காலில் ஏறிடும் அப்படின்னு சொன்ன பிறகுதான் இப்ப செருப்பே போட ஆரம்பிச்சிருக்காரு. எத்தனை மறக்குது. மரத்துல விளம்பர பறவை போட்டு ஆணியை வச்சு குத்துனா உடனே அங்க போய் நின்றுவார். ஆணியை பிடிக்கி அதுக்கு பக்குவம் பார்த்து எவ்வளவு சேவை. ஐயா நல்லாசிரியர் நல்ல கைப்பாட்டி சொல்லிட்டே இருக்கலாம். ஒவ்வொருவரும் அவர்களால் முடிந்த சேவையை இந்த உலகத்திற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? நம்ம தாத்தா நட்டு வைத்த மரம் நமக்கு இன்றைக்கு நிழல் தருகிறது. நம்முடைய முன்னோர்கள் சேர்த்து வைத்த செல்வம், அது எந்த செல்வமா இருந்தாலும் சரி, நமக்கு இன்றைக்கு பலன் தருகிறது. நாம இன்னைக்கு செய்கின்ற செயல்கள் தான் வருங்கால சந்ததியினருக்கு பலன் தரும். இந்த விழாலாம் இருக்கிற இவர்களை போன்ற பெரியவர்களை, இந்த சமுதாயத்திற்கு தொண்டு செய்பவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக போகும்போது நம்ம மைதானத்துல ஒரு பேப்பர் தான் எடுத்து அந்த ஓரமா போட்டா அதுதான் நாம இந்த சமுதாயத்திற்கு செய்கிற சேவை. பக்கத்து வீட்டுக்காரன் குப்பை தொட்டியில போடாம குப்பை தொட்டிக்கு வெளியே குப்பையை போடுறான்னு அவன் மட்டும் போடுறானே நாமளும் போடக்கூடாதா அப்படின்னு நினைக்கப்படாது. நாம முதல்ல போடணும், அதுக்கப்புறம் அவனை போட வைக்கணும். இந்த உலகத்துல கல்வியை தாண்டி பல கலைகளையும் நாம் கற்க வேண்டும். தான் ஒரு சாமியார் ஒருத்தர் ஆற்றுல படகுல போயிட்டே இருந்திருக்கார். ஆற்றினுடைய ஒரு கரையில இருந்து மற்றொரு கரைக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச செய்தி, அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்படியே படகு ஆற்றுல போயிட்டே இருந்து படகோட்டிட்டு சாமியார் கேட்காரு, படகோட்டி, இந்து மதத்தினுடைய புனித நூல் பகவத்கீதை ஒரு முறையாவது படித்திருக்கிறாய்? சாமி, நான் படிச்சது இல்லை சாமி, படிப்பறிவு இல்லாத சாமி. அப்படியா? என்னடா நீ
பகவத்கீதை படிச்சது இல்லையா? என்ன சொல்றவனை பத்தி வாழ்க்கையில கால்வாசியை தொலைச்சுட்டேனாங்க. படகு ஆத்துல போயிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் படகு ஆத்துல போயிட்டே இருந்துச்சு. இப்ப கேட்டா கிறிஸ்தவ சமயத்தினுடைய புனித நூல் பைபிள் படிச்சிருக்கான். படிச்சது இல்லையே சார். என்னடா நீ பகவத்கீதையும் படிச்சது இல்லைங்கிற, பைபிளும் படிச்சது இல்லைங்கிற, வாழ்க்கையில அறவாசியும் தொலைச்சுட்டேடா. ஆத்துல படகு இன்னும் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் முடிந்த உடனே இந்த சாமியார் படகோட்டிட்ட கேட்டா, சரி நீ இஸ்லாமியனுடைய புனித நூல் என்று சொல்லப்படுகிற திருக்குர்ஆன் படிச்சது இல்லையே சாமி. சாமி சொன்னார், என்னடா பகவத்கீதையும் படிக்கல, பைபிளும் படிக்கல, திருக்குர்ஆனும் படிக்கல, வாழ்க்கையில முக்கால் வாசியை தொலைச்சிட்டேடா. படகு கொஞ்சம் தூரம் ஆத்துல போயிட்டே இருந்துச்சு. இப்ப படகுல ஒரு சின்ன ஓட்ட வழியா தண்ணி, படகு மூழ்க தொடங்கியது. இப்ப இந்த படகோட்டி சாமியார்ட்ட கேட்டா, சாமி நீங்க நீச்சல் படிச்சிருக்கேடா சாமி? நான் இல்லையடா, நான் உங்க முழு வாழ்க்கையும் ஜாலி முடிஞ்சு வச்சாமின்னு அவன் நீந்தி போயிட்டான். எதற்காக சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையிலே கல்வி, ஒழுக்கத்தோடு சேர்ந்த கல்வி, சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், இவைகளை உருவாக்கி கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்களை நீங்கள் நம்முடைய ஒழுக்கத்திற்கும் பண்பாட்டிற்கும் பெயர் பெற்ற சாரதா கல்வி நிறுவனங்கள் வாயிலாக எடுத்து சென்று நீங்கள் பயின்ற இந்த கல்வி நிறுவனத்திற்கும் உங்களை பெற்றவர்களுக்கும் சமுதாயத்திற்கும் பெயர் தேடி தர வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. அடுத்து சிட்டுக்குருவி இனங்களை பாதுகாப்பது. அகர முதல எழுத்தெல்லாம் இந்த கல்லூரியை, இந்த இடத்தை, இங்கே பயில்கிற மாணவி தங்கைகளை, பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களை தன்னுடைய உயிரினும் மேலாக கருதி பராமரித்து செம்மைப்படுத்துவதற்கு இங்கே பொறுப்பு வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரியுடைய மேன்மை மிக்க, மாண்புமிக்க, மிகவும் மதிப்புமிக்க பேராசிரியர் பெருந்தகை சந்திரசேகர் அவர்களே, சாரதா மகளிர் கல்லூரி என்று சொல்லுகிற இந்த மகத்தான கல்லூரி இன்றைக்கு உலக வரைபடத்திலே ஒரு தனித்துவம் பெறுவதற்காக முழு முயற்சிகளை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தி இன்றைக்கு அவருடைய பெயரை சொன்னால் சாஷ்டாங்கமாக வணங்க வேண்டும் என்று சொல்வது போல அகில இந்திய வானொலிக்கு பல தருணங்களிலே வருகை தந்து அந்த வானொலியோடு தொடர்பு வைத்திருந்த பெருமக்களை எல்லாம் சந்தித்து இங்கே திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கிற சுவாமி நல்லையப்பர், அருள் தரும் காந்திமதி அம்மையினுடைய அருளை பெற்ற சுவாமி சங்கரந்தா சுவாமிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்கள் உருவாக்கிய கல்லூரி, மாதா அமிர்தானந்தமயை போன்றவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்து அதன் மூலமாக திருநெல்வேலியின் பல பகுதிகளுக்கு செல்லுகிற அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிற இந்த கல்லூரி, இந்த கல்லூரியிலே இன்றைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விழா. ஆரம்பத்திலே இந்த சிட்டுக்குருவி தினம் என்று சொல்லுகிற மார்ச் 20ஆம் தேதி, அதை முன்கூட்டியே இந்த கல்லூரியிலே நடத்தக்கூடிய இந்த தருணம் மாணவ செல்வங்களுக்கு 3வது முறையாக சிட்டுக்குருவிகளை செயற்கையாக எப்படி வளர்ப்பது என்பதை கண்டிப்பாக வேண்டும், உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கல்லூரியை 3வது ஆண்டாக தேர்ந்தெடுத்து
சிட்டுக்குருவிகளை வழங்கக்கூடிய இந்த கூண்டுகளை வழங்குவதற்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வரவேற்புரை நல்கியிருக்கிற என்னுடைய அருமைமிகு சகோதரர், சித்திரை என்று சொன்னால் அது தமிழ் மாதத்தினுடைய முதல் மாதம். சித்திரை, வைகாசி என்று ஆரம்பித்து அது வரும். உண்மையிலேயே ஒரு முத்திரை பதித்த ஒரு பெயராக அவர் பிறந்த நோக்கத்தை அவர் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார். நம்மோடு வாழ்வதனை சிறப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் 12 ஆண்டு காலம் இந்த ஒரு அரிய பணியை பார்ப்பதற்கு சிறியது போல தோன்றும். ஒரு கூடு தருகிறார்களே என்று நம்முடைய தங்கைகள் இங்கே நீங்கள் ஆழமாக நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். நாங்கள் வருகிற பொழுது ஏதோ ஒரு 4-5 பேர் நின்றோம். இந்த கல்லூரி என்றாலே உள்ளே வருவதற்கு சாதாரணமாக எங்களை போன்றவர்களெல்லாம் அப்படி ஏதோ ஒரு கல்லூரிக்கு செல்வது போல வந்துவிட முடியாது. அது இந்த கல்லூரிக்குள்ளே வருவதற்கு சிவகுமார் அவர்கள் சொல்வதை போல சாதாரணமாக உள்ள வந்துட முடியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த கல்லூரிக்கு எந்த ஒரு தனித்துவம் உண்டு. அதிலே படிக்கிற ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பது பெரிய பெருமை. இங்கே நம்முடைய அருமை சகோதரி சித்திரை அவர்கள் அவர் செய்திருக்கிற காரியங்கள் அளப்பரியது என்று சொல்லலாம், பாராட்டுக்குரியது என்று சொல்லலாம், எத்தனையோ விருதுகளை கொடுத்து பார்க்கலாம். இதற்கு மேல் என்ன செய்ய முடியும் என்று கூட நாம் தோன்றலாம். நம் பகுதியிலே பிறந்த ஒருவர் என்பது மிக முக்கியமானது. பகுதி என்று நான் குறிப்பிட்டு குறைவாக சொல்வதற்கல்ல, பிறந்த ஊரிலே ஒரு மனிதன், தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்ற தந்தை, தன்னை வளர்த்தெடுத்த தந்தை, தன்னோடு பிறந்தவர்கள், இப்படிதான் நம்முடைய அந்த உறவுகள் தொடர்கிறது. அதற்கு பின்னால் நட்புகள் வளர்கிறது. கல்வி பயின்று பல பகுதிகளுக்கு செல்கிற அந்த வாய்ப்பை பெறுகிறது. இன்றைக்கு கியாபே விஸ்வநாதன் அவருடைய விருதை நம் பகுதியிலே ஒருவர் பெற்று, தேசிய நல்லாசிரியர் விருதை பெற்று, வரலாற்றிலே ஒருவர் இவரை விட இந்த வரலாற்றை இப்படி தெளிவாக சொல்லிட முடியுமா என்று வியக்கக்கூடிய வகையிலே ஒரு பேராசிரியர் பிரதிகை வந்திருக்கிறார். நாங்கள் வருகிற பொழுது 4-5 பேர் நின்றோம். இவ்வளவுதான், கூட கொடுப்போம், போயிடுவோம். எல்எஸ் பிரதர் அதுக்கப்புறம் வந்தார், எல் சுப்பிரமணியன் சகோதரர். அதுக்கு பின்னால் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய தமிழ் படையே அழைத்து வந்திருக்கிறார்கள் நம்முடைய தேசிய நல்லாசிரியர். உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இன்றைக்கு வர முடியுமா என்று கூட நாம் நினைக்கிறோம். தங்கைகளே, உண்மையிலே நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒலிவாங்கி கிடைத்து விட்டது, பேச வேண்டும் என்பதற்காக பேசவில்லை. சிறப்பான இந்த பகுதிக்கு சிறப்பானவர்கள் வந்திருப்பதிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி. 12 ஆண்டு காலம், நான் கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக அண்ணாச்சி சித்திரை அவர்களோடும், அதே போல் அன்பு சகோதரர் தலைமணி அவர்களோடும், அதே போல் அன்பு சகோதரர்கள் நம்முடைய சண்முகம் அவர்களோடும், நம்முடைய மூர்த்தி அவர்களோடும், சிதம்பரம் அவர்களோடும், அதே போல இங்கே வந்திருக்கிற பெரியவர்களோடும் அதிகமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தான் நான் ரொம்ப பெருமையாக பார்க்கிறேன், ரொம்ப மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். யார் தெய்வம், எது தெய்வம் என்று கேட்பதற்கு மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற பெரியவர்கள் எல்லாம், தமிழாசிரியர் போதவர்கள் எல்லாம், சிந்தனையாளர்கள் போதவர்கள் எல்லாம் உங்களை பார்க்கிற பொழுது தோன்றுகிற பொழுது இந்த ரிலே ரேஸ் என்று சொல்வார்களே, நாங்கள் எங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்கிறோம். அந்த ஓட்டத்தின் தொடர்ச்சியாக நீங்கள் அதை தொடர்ந்து அதை கொண்டு சொல்ல இருக்கிறீர்கள். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கலாம். இன்றைக்கு கைபேசி வந்துவிட்டது. கணக்கற்ற வகையில் நம்முடைய நேரங்களை நாம் செலவு செய்து கொண்டு இருக்கலாம். நினைத்தபடி எல்லாம் இருக்கலாம். நாடு சுதந்திரம் பெற்ற பின்னால் இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிற அந்த அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் இன்றைக்கு எல்லோருக்கும் ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்று சொல்லக்கூடிய வகையில் வந்த பின்னால், மக்களாட்சி கொண்டு வருவதற்கு நாம் தான் ஓட்டு போடுகிறோம் என்று சொல்ல வந்த பின்னால் நாம் பறந்து விரிந்திருக்கிறோம், மிக சுதந்திரம் பெற்றிருக்கிறோம். ஆனால் ஒரு சிட்டுக்குருவி எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் அது மனிதனோடு எப்படி ஒட்டு உறவாடுகிறது, அதனுடைய சுறுசுறுப்பை பார்க்கிற பொழுது
அது என்ன செய்கிறது என்று நாம் உற்று நோக்குகிற பொழுது நமக்கு அது அறிவூட்டி கொண்டிருக்கிறது. ஒரு கல்வி கூடம் எப்படி ஒரு நமக்கு அறிவூட்டுகிறதோ, அழியாத செல்வம் என்று சொல்லுகிற கல்வியை பெறுவதற்காக நாம் எல்லாம் இங்கே வந்திருக்கிறோம். 5 வயது ஆன பின்னால் குழந்தையை கொண்டு போய் பள்ளிக்கூடத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக சேர்த்து விட்டார்கள் என்பது அல்ல. ஏனென்றால் இன்றைக்கு சாதனை படைத்தவர்கள் எல்லாம் மிக மிக சாதாரணமான என்று சொல்லக்கூடிய வகை. மனிதர்கள் எங்கு பிறப்பார்கள் என்பது முக்கியமல்ல, அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். ஏனென்றால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்மை பெற்ற தாய் மகிழ வேண்டும், நம்மை பேணி வளர்க்கிற தந்தை மகிழ வேண்டும். இதுதான் நம்முடைய முதல் ஏற்பாடு. அதிலே இந்த கூடுகளை கொண்டு போய் வீட்டில் வைத்து பார்க்கிற பொழுது அதில் கிடைக்கிற இன்பம், அதில் நமக்கு கிடைக்கிற ஞானம் மகத்தானது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சாதாரண அந்த கூட்டுக்குள்ள போய் நான் கூட நம்முடைய ரத்த தானத்திற்கு பெயர் பெற்றிருக்கிற அருமை சகோதரோடு பேசிக் கொண்டிருக்கோம். நான் கேட்டேன், கூடு கட்டுதா வருதான்னு சொல்லி கேட்ட பொழுது தாராளமாக வருகிறது, கொஞ்சம் பார்க்க வேண்டும், எந்த இடத்தில் வைத்தால் வரும் போகும் என்று பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். இது 3 ஆண்டாக இருந்தாலும் கூட என் தங்கைகளுடைய கையிலே கிடைக்கிற இந்த கூண்டு வைக்கிற இடத்திலே அந்த குருவி சிட்டுக்குருவி வந்து வளர்ந்தால் அதை நீங்கள் காட்ட வேண்டும், அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த உலகம் பறந்து விரிந்தது, ஒவ்வொருவரும் பிறந்தவருடைய நோக்கம் இருக்கிறது. இயற்கை இந்த பிரபஞ்சம் சாதாரணமாக ஒருவரை இங்கே படைத்து விடுவது அல்ல, அது விஞ்ஞானபூர்வமாக நிறைய சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த பிறப்பு, மனித பிறப்பு என்பது மிக மகத்தானது. அதுவும் நம்முடைய தங்கைகள் காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு தனி கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுவதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பா என்று நம்முடைய தேசிய கவிஞர்கள் பாடியதை போல, எமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கட்டம் கட்டி வாழ்ந்தவர்களை போல இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் நிறைய பேச இருக்கிறார்கள், உங்களிடம் சொல்ல இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நினைத்தால் நமக்கு கண்ணீர் கசிந்துள்ள வேண்டும். சிற்பவானந்த ஐயா அவர்கள் எழுதிய அந்த புத்தகத்தை பார்க்கிற பொழுது தினசரி தியானத்திலே முதலிலே அன்பு இருக்கிறது. இந்த புத்தகத்திலே பார்த்ததற்கு சொன்னால் முதலிலே அன்பு இருக்கிறது, இரண்டாவது தொண்டு இருக்கிறது, மூன்றாவது தான் ஒழுக்கம் இருக்கிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் தலை சிறந்த ஒன்று. ஆனால் இந்த இடத்திலே இந்த சிவானந்த ஐயா அவர்கள் தினசரி தியானத்திலே இந்த புத்தகத்திலே குட்டி என்று சொல்லக்கூடாது, அது நிறைவை தரக்கூடிய ஒரு புத்தகம். அதிலே அன்பு இருக்கிறது, தொண்டு இருக்கிறது, அதே போல ஒழுக்கம் இருக்கிறது. ஒழுக்கத்தில் சிறந்து, கல்வியில் சிறந்து வாழ்வாங்க ஒவ்வொருவரும் வாழ முடியும். அந்த வாழ்க்கையை இந்த சிட்டுக்குருவிகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த சிட்டுக்குருவி கூடுகளை பெறுகிறவர் என்னுடைய தங்கைகள் வீட்டிலே கொண்டு போய் பத்திரமாக வைத்து, பத்திரமான ஒரு ஓரத்துடன் வைப்பதல்ல, அழகாக அதை பார்வையிட்டு பார்த்து, மழைக்காலங்களிலே மழை விழுந்து அது வீணாக்கப்படாமல் இருந்தால், இந்த கூண்டை தயாரிப்பதற்கு செலவு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த வடிவமைப்புக்கென்றே நாம் ஒரு தனி கவனம் செலுத்தவன் வந்த கேட்டு என்னுடைய அருமை இளவர் இங்கே வந்திருக்கிறார். அவர் வந்து என்னுடைய பேச்சை கேட்பதிலே நான் மிக மகிழ்கிறேன். என்னுடைய தேசிய நல்லாசிரியர் கேட்பதிலே மகிழ்கிறேன். என்னுடைய கலைமணி ஐயா அவர் கேட்பதில் மகிழ்கிறேன். அதே போல நசீர் அவர் மகிழ்கிறேன். நல்லாசிரியர் நம்முடைய ஆர்வம் அவர்கள் கேட்பதில் மகிழ்கிறேன். ஐயா ராமசாமி அவர்கள் இந்த தொண்டு செய்து படுத்த படம் தூய தாடி மாறுபடும் என்பதை போல தொண்டு செய்வதற்கென்றே பிறந்திருக்கிற தம்பி இளவர் பேசுகிறவர் சொன்னது போல, ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிர். எப்படித்தான் அந்த 1330 திருக்குறள்களிலே தலை சிறந்த ஒரு திருக்குறளாக ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் அல்ல உயிருக்கு, பிறர் வாழ்வதற்கு தான் நாம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை போல, ஐயா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்தது, அவர் சொல்லுவார், ஊக்கமுடைமை இந்த அதிகாரத்திலே உள்ள அந்த ஒரு திருக்குறளை சொல்லுவார். அதே போல நாம் ஒப்பற்று உழைக்க வேண்டும், உயர்ந்த எண்ணத்தில் இருக்க வேண்டும். இந்த சுட்டுக்குருவி நமக்கு அதற்கு வழிகாட்டுவதை சொல்லி, என்னை பெற்ற தாய், என்னை வளர்த்தெடுத்த தந்தை, என்னோடு பிறந்த என்னுடைய சகோதர சகோதரி, இங்கே அமர்ந்திருக்கிற அத்துணை அறிஞர்களை வணங்கி நிறைவாக ஒன்றுமட்டு நான் சொல்ல வேண்டும். நான் படித்த ஆயுதனார் கல்லூரி, அந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்த ஐயா கனகசபாபதி அவர்கள், அவருடைய வழிகாட்டுதல் எல்லாம் எங்களுக்கு இன்றைக்கும் நினைவுக்கு வருகிறது.
அதே போல நீங்கள் படிக்கிற காலத்திலே சிறப்பாக படித்து சிறப்பான சாதனை செய்து மகிழ்ந்து குலாவி வாழ வேண்டும் என்று கேட்டு மீண்டும் ஒருமுறை என்னுடைய அன்பை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக சேவரத்னா டாக்டர் ஏ சிதம்பரகுமார் தலைவர் பிளட் டோனர் வள்ளியூர் சிறந்த தரங்கள் அவர்களை ஒரு துறை வழங்க வருமாறு. இந்த கல்லூரியில் இந்த ஃபங்க்ஷன் 3 வருஷம் நடக்கும். கடந்த 3வது வருஷம் இந்த இது இன்னைக்கு சிட்டுக்குருவி தினம் நடக்கும். எதுக்காக பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதோட கல்லூரியை பற்றி எல்லாரும், சிட்டுக்குருவியை பற்றி எல்லாரும் சொல்லிட்டாங்க. 2-3 பேர் சொல்லிட்டாங்க. உங்களுக்கே போர் அடிச்சோம், என்னடா இதே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய கல்லூரிக்கு போயிருக்கிறேன். இந்த கல்லூரியை பொறுத்தவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் 10th படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய வீட்டு பக்கத்தில் ஜெயாக்கான்னு ஒரு அக்கா இருந்துருக்கு. அந்த அக்கா அப்போ எங்களுக்கு ஊர் திருக்குறங்குடி. திருக்குறங்குடி தெரியுமா? நம்பி கோயில், அதான் சரிங்களா. அந்த அக்கா யூனிஃபார்ம் போட்டு ஒரு சாரி கட்டிட்டு காலேஜுக்கு வருவாங்க. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, என்னடா ஒரு காலேஜுக்கு போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு சாரியை விட்டுட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த டைமில் ஒரு கிண்டல் பண்ண பசங்களாம் நிறைய பேர் உண்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு அக்கா, அதுக்கு அடுத்த வீடு, அவங்களும் அதுக்கு அடுத்த வருஷம் வராங்க. என்னடா இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க அப்படின்னு நானும் யோசிச்சு அப்புறம் எனக்கு இதாகிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு மறந்தாச்சு. இது போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 5 வருடத்துக்கு முன்னால், 5 வருடம் 6 வருடம் இருக்கு, என்னுடைய அண்ணன் பொண்ணு 12th முடிச்சுட்டு கல்லூரி போகணும், சித்தப்பா ஏதாவது ஒரு காலேஜ் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம். நாங்களும் 2-3 காலேஜ் அவர் சொன்னோன்னே நானும் 2-3 காலேஜ் போகிறோம். போகும்போது நான் விசாரிச்சுட்டு அப்போ நான் சொன்னேன், ஏமா சாரதா காலேஜ் போமா அப்படின்னு கேட்டேன். முதல்ல எடுத்த உடனே சொன்னேன், வேண்டாம் எனக்கு காலேஜ் வேண்டாம் அப்படின்னா. ஏமா அப்படின்னா, இல்லை அந்த காலேஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, நான் அங்கே காலேஜில் அப்படி இருக்க முடியாது, நான் ஃப்ரீயாக இருந்து பழகிட்டேன், என்னால் இருக்க முடியாது, வேண்டாம். இப்போ நான் எங்கள் அண்ணெல்லாம் சொல்கிறோம், இல்லைம்மா நீ இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கன்னு நினச்சா ஃப்யூச்சர் உன் லைஃப் நல்லா இருக்கும், அதனால போவோம் அப்படின்னு சொல்லி கல்லூரிக்கு வரோம். நான் உண்மையிலே இந்த கல்லூரிக்கு அன்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எப்படி இருந்ததோ அதே போல் அப்படியே வரோம். வந்தவுடனே நேராக உங்கள் ரூமுக்கு ஆஃபீஸுக்கு வரோம். ஆஃபீஸுக்கு நீங்கள் எல்லாம் ஃபுல் பண்ணி கூப்பிட்டு போங்க, என்ன குரூப் வேணும் என்னன்றாங்க. அப்புறம் அவள் பிகாம் வேணுங்கிறா, சரின்னு சொல்லி கொடுத்தாச்சு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவள் நிறைய அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்காங்க. அவள் கூட படித்த பிள்ளைங்க யாருமே இந்த காலேஜுக்கு வரல. அப்போ சொல்லிட்டா, எப்போ எனக்கு வேண்டான்னு அவங்க அப்பாட்ட சொல்கிறா. அப்படியே ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கு. நான் லாஸ்ட்டாக சொன்னேம்மா, நம்ம லைஃபு உனக்கு சேஃப்டி, நீ திருக்குறங்குடியிலேருந்து இங்கே வர, நீ அவ்வளோ நாள் திருக்குறங்குடியில் ஒரு கிராமத்தில் 12th வரை படிச்சுட்ட, உனக்கு வேற எந்த ஒரு பெரிய இதுவும் தெரியாது, நீ இங்கே இருந்து படி, உண்மையிலே உன் லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்னா. அதே போல் அவள் பிகாம் முடிச்சுட்டு அதே போல் எம்காம் முடிச்சு இப்போ வேற ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஆனால் நல்லா இருக்கா. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு படித்து கொடுத்த மேடம் அங்கே இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசுகிறேன், என்னன்னா இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி. 2வது ஒரு டைம் வரேன் இந்த கல்லூரி, இது என்ன இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதுக்கப்புறமும் இன்னொரு அண்ணன் பொண்ணு, ஆனால் அது ஒரு சின்ன ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான், அதுவும் சொல்லி ஆகணும்னு சொல்கிறேன். என்னன்னா அந்த பொண்ணையும் நிறைய கல்லூரி பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு உண்மையிலே இப்போ படிச்சுட்டு தான் இருக்காங்க, ஆனால் அந்த காலேஜுக்கு வர்றதுக்கு ஒரே ஒரு % விருப்பம் கிடையாது. அவள் இவட்ட கேட்கா, நந்தினின்னு சொல்லி எங்கள் அண்ணன் பொண்ணுகிட்ட இந்த மாதிரி காலேஜ், அவள் சொல்கிறா இதே தான், நான் என்ன சொல்லணும் அதே மாதிரி சொல்கிறா. சொல்லிட்டு கொஞ்ச நாள் வரும்போதுமே கல்லூரி அவளுக்கு ஒரு பிடித்தம் இல்லாத மாதிரி, ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கங்கிறது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், இவன் படிக்கணும்னா ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான், நீ படிக்கணும்னா நீ இந்த காலேஜில் படி, உன் லைஃப் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு இப்போ காலையில் கூட பார்த்துட்டு தான் போகிறா, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட படிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா முதல்ல
எல்லாருக்கும் ஒரு இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், ஒரு 20 வருஷம் நம்மளை வந்து வளர்த்தவங்க எப்படி வளர்த்தாங்க, பேரண்ட்ஸ் வந்து வளர்த்துட்டு இன்னொரு அதே மாதிரி அவங்க வளர்த்தாங்க மாதிரி நம்ம வந்து ஒரு 20 வருஷம் அவங்கள பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா நம்மளால முடியாது. அதே போல நம்ம முயற்சி, அதே இது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி. மகா அலெக்சாண்டர் பற்றி யாராவது தெரியுமாமா? அலெக்சாண்டர் அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கிரேட் அலெக்சாண்டர். அவர் வந்து யாரோட மாணவர்னு கேட்டீங்கன்னா அரிஸ்டோவின் மாணவர். அரிஸ்டோ வந்து பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட நிறைய பேர் கேட்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்து உலகத்தையே ஒரு கூடையில வந்து ஆள நினைத்து வெற்றி பெற்றவர் தான் அலெக்சாண்டர். அப்ப அவர்கிட்ட கேட்காங்க, நீ எப்படிப்பா இந்த உலகத்தை செவிச்ச என்று கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டே விஷயம். ஒண்ணு, நான் இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு முதல் காரணம் என்னுடைய பெற்றோர். அதே போல இந்த உலகத்துல என்னிட வந்ததுக்கு காரணம், உலகமே என்னிட வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஆசிரியர் அரிஸ்டோ. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவரோட வளர்ப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர் இருந்தாலும் அவரை நல்லபடியா படிக்க வச்சு நல்லபடியா வளர்க்கறதுக்கு காரணம் வந்து அவங்க ஆசிரியர் என்று சொன்னார். அப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பு எல்லாத்துக்கும் பேரண்ட்ஸ் இருந்தாலும் ஆசிரியர் வந்து ஒரு முழு காரணம். அதுக்காக நம்ம மாணவர்களாக, ஏன்னா இன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா காலேஜ் பொண்ணுங்க மட்டும்தான் இருந்தாங்க. இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் பசங்களும் வந்து இருக்கீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன பசங்களும் இருக்கிறீங்க. வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம மனசை வந்து உடையக்கூடாது. ஏன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்து செய்யணும். உலகம் வந்து 1000 சொல்லும், வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும், ஆனா வையகம் இதுதான்டாங்கிற மாதிரி லட்சியமில்லாத வாழ்க்கை ஒரு முகவரி இல்லாத கடிதத்தை போன்று. அதனால நம்ம வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் மனம் தளராம நம்ம படிப்பு, நம்மளோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வயசுல உங்களோட வேலை என்னன்னா படிக்கிறது மட்டும்தான். அதை மட்டும் ஒரு ஏம் பண்ணி அந்த நம்ம வீட்டுக்கு இங்க இருந்து இங்கதான் செல்லுலாம் யூஸ் பண்ணல, மற்ற காலேஜெல்லாம் செல்லுலாம் யூஸ் பண்ண சொல்றாங்க, இங்க முடியல வீட்டுல போய் நம்ம பண்றோம் அப்படின்னா அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீங்க தவிர்த்துட்டு நம்ம லைஃப்ல முன்னேறணும்னு கேட்டுக்கொண்டு, அதே போல ஒரு பறவை வந்து பாத்தீங்கன்னா மரத்துல உட்கார்ந்த போது அது கிளை உடைஞ்சிரும் நினைக்க, கிளை உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணும் அப்படிங்கிற மைண்டே வராது. அது பறவை வந்து எதை நம்பி உட்காருது? அதனோட சிறகை நம்பி. அதே போல நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட படிப்பை நம்பி நம்ம ஒரு முழு முயற்சியோட இருந்து நம்ம முன்னேறம் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த சிட்டுக்குருவியின் வேகம், அது தன் அருகிலேயே சிறகை அடிக்கக்கூடிய வேகத்தை பார்த்தால் அதன் இதய துடிப்பை சொல்வார்கள் 400, 500, 600 வரை அடிக்கும். நம்முடைய இதய துடிப்பை விட பல மடங்கு அதிகம். அந்த அளவிற்கு ஒரு ஆற்றல், குறைந்த ஆயுள் தான் 10 வருடங்கள், 15 வருடம், 13 வருடங்கள், 14 வருடங்கள் தான். ஆனால் அது உணர்த்தக்கூடிய பாடம் சுறுசுறுப்பு. அந்த அளவிற்கு அந்த சிட்டுக்குருவி இனம், அது மட்டுமல்ல, அது வாழக்கூடிய பகுதிகள் ஓரளவு சுத்தமாக இருந்தால்தான் அது வாழும். இன்று பல்வேறு நாடுகளில் அழிந்து வரக்கூடிய இனங்கள் அதில் ஒன்றாக இந்த சிட்டுக்குருவி இருக்கிறது. ஏன் எல்லோரும் சொல்கின்றார்கள் செல்போன் டவர் என்று. அது மட்டுமல்ல, மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் மூலம் இங்கே நச்சு புகைகள் காற்றிலே கலந்து கொண்டிருக்கின்றன. அவைகளுடைய சுவாசிப்பு முடியாது. ஏன் சொன்னேன் என்றால், நம்முடைய இதய துடிப்புக்கு உண்டான சுவாச குழாய்க்கும் அதன் சுவாச குழாயின் வேகம் அதிகம், மிக மிக அதிகம். அந்த அதிகத்திற்கு சற்று மாசு அடைந்தால் அதன் துடிப்பால் துடிக்க முடியாது, இடம்பெயர்ந்து விடும் அல்லது மரணம் அடைந்துவிடும். அதனால்தான் இந்த சிட்டுக்குருவியை முக்கியமாக மனித சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடிய மாசு கட்டுப்பாட்டிற்கு சொல்லக்கூடிய நிலை. அது மட்டுமல்ல, மத்திய அரசாங்கம் இந்த சிட்டுக்குருவிகளுக்கு என்று சொல்லாமல் பறவை இனங்களுக்கும் காட்டினங்களுக்கும் எக்கோ சென்சிட்டிவ் ஜோன் என்றே ஒரு அமைப்பை வைத்திருக்கின்றார்கள். மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் நாம் இங்கு எத்தனையோ மலைத்தொடர்களுக்கு ஊட்டி, குற்றாலம், கொடைக்கானல் என்று செல்கின்றோம். அங்கெல்லாம் வீடுகளை வாங்கலாம், கட்டணங்களை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் அப்படி கட்ட முடியாது. ஏனென்றால்
எக்கோ சென்சிட்டிவ் சொன்ன யானைகள் வழித்தடம், பறவைகள் வசிக்கக்கூடிய வழித்தடங்கள் இதிலிருந்து 5 கிலோமீட்டர்லேருந்து 10 கிலோமீட்டருக்குள்ள அதில் இருக்க வேண்டும் என்ற ஒரு விதி, ஹாக்கா என்ற நிலை இதெல்லாம் டெல்லியில் இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலையில் உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும், வருங்கால சந்ததியினர் நீங்கள் உயர்ந்த பதவிக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த சிட்டுக்குருவிகள் கூடுகளை கொடுத்து நீங்கள் வளர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பொழுது அதன் உணர்வுகளை வாழக்கூடிய சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். தன்னம்பிக்கையும் வளரக்கூடிய நிலைக்கு அந்த இனம் நமக்கு உதாரணத்திற்கு ரஷ்ய எழுத்தாளர், மிகப்பெரிய எழுத்தாளர், புகழ்பெற்ற எழுத்தாளர் டால்ஸ்டாய் ஒரு பார்க்குக்கு நேரப்போக்கிற்கு செல்கின்றார். ஒரு சின்ன பறவையை பிடிப்பதற்கு ஒரு குழந்தை முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது. சிட்டுக்குருவியை போன்று ஒரு பறவை பிடிக்க முடியவில்லை. கடைசி சொன்னார், இங்கே வா, இந்த பந்தை வைத்து விளையாடு என்று சொல்லிவிட்டார். பந்தை வைத்து விளையாடி கொண்டே இருக்கிறது. மாலை ஆகிவிட்டது. வீட்டிற்கு கிளம்புகின்றேன் என்று சொல்கிறது. என் அம்மா தேடுவார்கள், வீட்டிற்கு கிளம்புகின்றேன் என்று சொல்லுது. சரி, நீ கிளம்பு என்று சொன்னது. அப்பொழுது அவர் சொன்னார், டால்ஸ்டாய், உன் அம்மாவிடம் சென்று சொல், உலக புகழ்பெற்ற டால்ஸ்டாயுடன் நான் விளையாடினேன் என்று நீ சொல் என்று சொன்னார். அந்த குழந்தையிடம் சொல்லிவிட்டு சென்றார். சொல்லும்போது உடனடியாக அந்த குழந்தை என்ன சொல்லுது என்றால், நீங்கள் உங்கள் தாயாரிடம் கொண்டு செல்லுங்கள், சர்மிஸ்டாவுடன் விளையாண்டேன் என்று சொல்லுகின்ற தன் தன்னம்பிக்கையை அங்கே நிலைநாட்டியது அந்த குழந்தை. ஆக ஒரு நிலைப்பாடை பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் தன்னம்பிக்கை முக்கியம். சின்ன சின்ன தோல்விகள், சின்ன சின்ன பரீட்சைகளில் சின்ன சின்ன மார்க் குறை ஒரு எடுக்கக்கூடிய சூழலில் மற்றும் நாம் நடக்கக்கூடிய சூழலில் சந்திக்கக்கூடிய நபர்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். மனம் தோண்டு விடக்கூடாது. அதனால்தான் இந்த கல்லூரி உங்களுக்கு சில கண்டிப்பான உணர்வுகளோடு நீங்கள் வளரக்கூடிய நிலையில் இந்த காலை கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலும் வரும் பொழுது, ஒரு உன்னத நிலையை வரும் பொழுது எந்த நிலைக்கும் சலனப்படாமல், சற்றும் சங்கடப்படாமல் நீங்கள் வாழ்க்கையை உன்னத நோக்கோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த கல்லூரி உங்களுக்கு கற்றுத்தருகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ பார்த்தால் மகாபாரதத்தில் அன்னப்பறவை சொல்வார்கள். அதே போல் இன்னொரு பறவையாக ஒரு தேரி முனிவர் சொல்லக்கூடிய ஒரு கதை, நலதமயந்தி கதை என்று. சோதனைக்கு வந்தால் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று அவர்கள் எப்படி மீண்டார்கள் என்ற கதையை ஒரு முனிவரிடமிருந்து அது சொல்லக்கூடிய கதை. ஆக எவ்வளவோ நமக்கு இதிகாசங்களும் புராணங்களும் இங்கே வாழ்வியலை கற்றுக் கொடுக்கின்றன, மனித சமுதாயத்திற்கு நல்லவைகளை போதிக்கின்றன என்றால், தன்னம்பிக்கையின் மூலம் எந்த சோதனைகளையும் எதிர்கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தால் தான் இந்த உலகத்தில் அவன் நிம்மதியாகவும் ஸ்திரத்தன்மையுடன் வாழ முடியும். அதை கல்லூரி தான், இந்த பள்ளிக்கூடங்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றன. வீட்டிலே நீங்கள் தாய் தந்தையோடு இருக்கக்கூடிய நேரத்தை விட கல்லூரியில் தான் நீங்கள் செல்வீர்கள், வீட்டிற்கு செல்வீர்கள், பாடத்தை படிப்பீர்கள், படித்து விடுவீர்கள். ஆனால் இங்கே அவர்கள் ஆசிரியர்கள் எந்த நேரமும் உங்களுக்கோடு இருந்து உங்களை ஒரு பயிற்சி பற்றையாக இருந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு பாடுபடுகின்றார்கள் என்றால் அவர்களுடைய பணியும் அப்படிப்பட்ட முக்கியமான பணி. அதனால்தான் இங்கே என்னோடு வந்தவர்கள் அனைவரும் பேராசிரியர்கள். 3 பேர்கள் வந்தார்கள் என்றால் 3 பேரும் கல்லூரியில் சேர்ந்தவர்கள், பள்ளி படிப்பை சேர்ந்தவர்கள், பள்ளிக்கூடங்களில் பணியாற்றியவர்கள். அதனால் தான் நீங்கள் ஒரு நல்ல நிலையில் வர வேண்டும். இந்த மாதிரி நிகழ்வுகள், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் மூலம் உங்களுக்கு சில அறிவுரைகளும் சில நபர்களை சந்தித்து என்னென்ன சொல்கின்றார்கள் என்று கேட்கக்கூடிய ஒரு விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறி, இன்னும் வருங்காலத்தில் நீங்கள் உயர்ந்த பதவியை வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை கூறி, இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடந்தமைக்கும் இங்கே இடம் கொடுத்து தந்த இந்த கல்லூரிக்கும் எல்லாம் வல்ல இறைவன் உயர்ந்த நிலைக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிய வண்ணம் என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பள்ளியூர் எனக்கு எல்லா பயிற்சியும் பட்டியும் தந்து முதல்ல சித்திரை அவர்களை பார்த்தேன். பள்ளியூர் முருகன் கோயில், முருகன் கோயிலில் இப்போ திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் நடக்கு. திருவண்ணாமலையில் கிரிவலம் நடக்கு. கிரியில மலை, மலையை சுற்றி வர கிரிவலம், சப்தகிரி கிரி. அந்த திருவண்ணாமலை மாதிரி வள்ளியூர் சுப்பிரமணிய சாமி கோயிலை சுற்றி ஒரு காலத்தில் காடாக ஒரு மரம் கூட இல்லாத நிலையில் இருந்த இடத்தில் அருமையான பசுமையை உருவாக்கி தந்தவர் இந்த சித்திரை. இதை நான் கண்ணால பார்த்தேன். என்னிடம் சொல்லுவார்கள், பள்ளியூர்ல இருந்து நாங்கநேயில இருந்து பாடமுட்டேன்.
விரைவில் நாங்குநேரி வட்டம் பாலைவனம் ஆகிவிடுமோ என்று எண்ணினார்கள். பாலைவனம் ஆகிவிடுமோ என்று. ஆனால் இன்றைக்கு மாறாக பசுமை நாயகத்தால் அந்த பசுமை கட்டி இதைத்தான் இறைவன் தந்த வரம். வரம்னா அருமையான சொல். வரம் வரதட்சணை. நல்ல வரம் பார்த்தாச்சா? அந்த வரம் என்கிற அந்த இறைவன் தந்த வரம், அதுவே நமக்கு வரம். தாவரம் அதுதான் நம்முடைய உயிர் வாழ்வதற்கு மூச்சை தருகிறது, சுவாசிப்பதற்கு ஆக்சிஜனை தருகிறது, பிராணவாயுவை தருகிறது. அந்த தருகிற காற்றை தருகிற மரத்தை வளர்த்த மனிதன் தான் இந்த சித்திரை. நிறைய சொல்லலாம், நான் சொல்லிட்டே போகலாம். நேரத்தின் அருமை கருதி குறைக்கணும். வள்ளியூர் சொன்னேன். எனக்கு இந்த விருதெல்லாம் கிடைக்கிறதுலாம் எல்லாரும் சொன்னாங்க. இது வள்ளியூர் தான். அது யார் யாருன்னு சொன்னா நேரம். எனக்கு நேரம் பார்க்கணும். எனக்கு 1வது வகுப்புல சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் திருநாக்கரசு தேவர். இவாளுக்கு தெரியும், இவாளுக்கு தெரியாது, பேர தெரியும். 2வது வகுப்புல சொல்லிக் கொடுத்தவர் சங்கரதாண்டவன் பிள்ளை. அவருடைய மகன் இப்ப தான் 3வது வகுப்பில் சொல்லிக் கொடுத்தவர் ஞாபகம் இல்லை. 4வது வகுப்பு சொல்லிக் கொடுத்தவர் குறுக்குளையார் பூதலிங்கம் பிள்ளை. 5வது வகுப்பு சொல்லிக் கொடுத்தவர் திருநாக்கரசு தேவருடைய அருமை மருமகன் கந்தசாமி 5வது வகுப்பில் சொல்லிக் கொடுத்தார். 6வது வகுப்பில் ஏர்வாடி பாய் சொல்லிக் கொடுத்தார். 7வது வகுப்பில் கிருஷ்ணயங்கார் சொல்லிக் கொடுத்தார். 8வது வகுப்பில் செல்லையா என்கிற ஆசிரியர் சொல்லிக் கொடுத்தார். அவர் இலக்கணம், ஆங்கில இலக்கணம் நடத்தினதுவர் இன்று வரை யாரும் இலக்கணம் நடத்தினதாக எனக்கு தெரியாது. நடத்திய செல்லையா. 9வது வகுப்பு ஐசக் சோமணி. 10வது வகுப்பு கிருஷ்ணயங்கார். 11வது வகுப்பு பார்வதிநாதன். இப்பொழுது 98 வயது காலமானார். இதை தினந்தோடு நினைத்துக் கொண்டிருப்பதனால் நான் உயர்வு பெற்றிருக்கிறேன் என்று நன்றி உணர்வோம். விஸ்வநாதன் விருது வருது. விஸ்வநாதன் விருது அது ஏன் இதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அலெக்சாண்டர் விருது எனக்கு சித்தப்பா சொன்னார். அலெக்சாண்டர் எனக்கு தெரியாது, அவரை எனக்கும் தெரியாது. ஜனாதிபதி விருது தெரியும், அவரை எனக்கு தெரியும், என்னையும் அவருக்கு தெரியாது. ஆனா மூக முதல்வர், ஆற்றல் மிகு முதல்வர் என்னை தெரிந்தார், புரிந்தார், அறிந்தார். நான் செய்த தமிழ் பண்டை பார்த்து எனக்கு விருது கொடுத்தார். அதுக்கு ஒரு சீட்டு, அனுமதி சீட்டு. இந்த பஸ்ல இலவசமாக போனான். அப்படி ஒரு சீட்டு எனக்கு கிடைச்சிச்சு. கிடைச்ச உடனே என்னடா செய்யணும்னு போன வெள்ளிக்கிழமை நான் நேரே வள்ளியூருக்கு தான் போனேன். அதான் அன்னைக்கு போன பஸ் ஏர்வாடி வழியாக போன பஸ் சித்திரை இருப்பாரா என்று எண்ணினேன். போகின்ற போது ஒரு வள்ளியூர்ல இறங்கி திருச்சி வள்ளியூர்ல சுப்பிரமணிய சாமியை வள்ளியம்மாளையும் கூப்பிட்டு அப்படியே திரும்பி இன்னொரு. அப்ப நாம எப்படியெல்லாம் அந்த ஊர்ல இருந்திருந்தோம். நாம அப்பவே நல்லா பேசுவேன். நாங்க அங்கஸ்தான் அந்த காலத்துல மனவடியில ஒரு நாள் பேசினேன். எல்லாம் கை கட்டிட்டான். ஒரு ராத்திரி 2 இட்லி தான் நாளைக்கு சாப்பிட்டேன். போயிட்டோம். எல்லாரும் போயிட்டு நானும் போயிட்டு ஒரு கிண்ணியில படுத்தாச்சு. வள்ளியூருக்கு வர்றதுக்கு பஸ் துட்டு கிடையாது. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு நடந்தே வந்தேன். படகுடியிலிருந்து வள்ளியூர். அதை எண்ணி பார்த்து இறைவன் 84 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு இலவச பஸ் தந்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை அந்த நிகழ்வு பரவாயில்ல. சைக்கிள் என்னப்பா இப்படி போறேன், இல்லை சித்தி வீட்டுக்கு வந்தேன், அதனால இப்படி போறேன்னு துட்டு இல்லாதனாலே நடந்து வந்துட்டு இப்படியெல்லாம் நான் வாழ்க்கை
பட்ட துன்பங்களும் தெரியும். படிப்பு என்பதை பற்றியெல்லாம் நிறைய தெரியும். இங்கே படிப்பு என்பதுதான் முக்கியம். படிப்பு தான் நம்ம காப்பாற்றும். அது நிறைய திருவள்ளுவர் எல்லாரும் வச்சிருக்காங்க. குற்றொழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பெற்று நிலை முடியாது கற்றல் என்று நெடுஞ்சென்று மன்னனே சொல்லியிருக்காங்க. படிப்பு தான் முக்கியம். அந்த படிப்பை சாரதா கல்லூரி அருமையாக தருகிறது. அந்த கல்லூரியை நீங்கள் படித்து பேரும் புகழும் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை பள்ளிக்கூரிலே தீர்க்க வந்து பள்ளியூரிலிருந்து நண்பர்கள் எல்லாம் அழைத்து வந்து இங்கு இந்த நிகழ்ச்சி நடத்தி நீங்கள் அடுத்த ஆண்டு இன்னும் நிறைய பேர் எங்கள் சித்தப்பா மாதிரி பேராசிரியர் ஆர்வ மாதிரி ஒரு கவிப்பாண்டியில் பல கவிப்பாண்டியில் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கண்டுபிடித்து இன்னும் பல மாணவர்களுக்கு பல 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 மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய சொல்லலாம். நீங்கள் எப்படியெல்லாம் படித்து உயர்ந்து இன்னைக்கு 50% பெண்கள் ஆதிக்கம்தான் இருக்கிறது. மகளிர் ஆதிக்கம் ஓங்கி இருக்கிறது. எங்கு போனாலும் 50% பெண்கள் தான். அந்த பெண்கள் உங்களிடம் உருவாகிறார்கள் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். நன்றி ஐயா. அடுத்து என்ன ஸ்கூல் ஐஐடியா? ஓகே, அந்த ஐஐடி ஸ்கூலுக்கு அப்போ எல்லாரும் நல்ல ஸ்கூல் வழங்கும் பொழுதும் அவங்களுக்கு முதல்ல வணங்கிட்டு தான் மற்றவங்க படந்தாப்புல வேண்டிக்கிறேன் ஐயாட்ட. ஓகே பிள்ளைங்களா, நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. கல்லூரியை பற்றி பெருமையாக சொன்னாங்க. இந்த மாணவிகள் படிச்சதை பற்றி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில வார்த்தைகள் அவங்க சொன்னதை மட்டும் வந்து ஞாபகத்திற்காக உங்களுக்கு முன்னாடி இருக்கிறேன். இந்த மார்ச் 20 கொண்டு போடிய நாளை வந்து நம்ம கல்லூரி அந்த நேரங்களில் பெரும்பாலான இடங்களில் தொடர் விடுமுறை இருக்கிறதுனால அந்த ஹாலிடே இருக்கிறதுனால நடத்த முடியல. அதுக்காக கேட்டால் உங்களுக்கு இஷ்டப்பட்ட நாளில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக நீங்கள் கொண்டாடுறோம். பிள்ளைங்களா, இந்த மாதிரி விழாக்கள் நடத்துறது காரணம் என்னன்னு சொன்னால், உலக அளவில் யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அது மாதிரி பெரிய பெரிய பாடிஸ் எல்லாம் பற்றி காமிக்கின்ற பெரிய பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸாக பெரிய பெரிய ஆட்களாக இவங்கள மாதிரி ஞானிகளாக வரணும் நீங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்தந்த காலங்களில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கின்றதோ அதை நினைவுபடுத்தி அந்த சிக்கல்கள் மீண்டும் வராதபடிக்கு ஒரு சில ஏற்பாடுகளுக்காக இந்த நாட்டில் கொண்டாட சொல்லி இந்த நாட்டில் அப்சர்வ் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று நம்முடைய ஸ்பேரோ டே. இந்த அதை சொல்லும் பொழுதும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு குறிப்பு கொடுப்பாங்க, தீம் மைய கருத்தாக கொடுப்பாங்க. இந்த ஆண்டு இந்த ஸ்பேரோ டேக்குடைய கருத்து என்னன்னா, இங்கிலீஷில் முதல்ல சொல்கிறேன், கிரியேட்டிங் பேர்ட் ஃப்ரெண்ட்லி சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ். அப்படின்னா நகரங்களில் மாடி வீட்டில் சின்ன சின்ன இந்த கூடை வச்சு ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பலையோ ஏதோ ஒரு கப்பலில் தண்ணி வச்சு கிடைக்கக்கூடிய சின்ன கிரைன்ஸை போட்டிங்கனாலே அது அதிகமாக வளர்ந்துடும். அப்போ கிராமங்களில் ஆல்ரெடி அவங்க சொன்னாங்க, அந்த டவர் இருந்ததுனால தான் போச்சு. கரெக்டு, அப்படி கிடையாது. அவங்க சொன்னது மர்ம நிறைய விஷயங்கள் இந்த டவர் சொல்லி பிரச்சனை உண்டாக்குனாங்க. அந்த காலத்தில் சிறு தானியங்கள் கேப்பை, குதிரைவாலி, திணை இதை மாதிரி தாவரங்கள்லாம் நிறைய வளராதனாலையும் விளைவிக்கப்படாதனாலையும் அதனுடைய ஃபாஸ்டிங்கில் அதனுடைய வாழ்க்கையை வாழ முடியல. குழந்தை அந்த முட்டையினுடைய தன்மை அதனுடைய வளர்ச்சி தன்மையெல்லாம் குறைஞ்சி போனாலும் போயிடுச்சு. இப்போ அது மறுபடியும் கெயினாகி வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் தான் அது இருக்குது. அதனால தான் சிட்டியில் நம்ம மாதிரி குழந்தைங்கள் எங்கள் கல்லூரியில் வந்து பெரும்பாலும் 60% கிராமத்து பிள்ளைங்க தான், 40% மற்ற இடத்துலேருந்து வர்றாங்க. அதனால நீங்கள் அந்த ஏற்பாடுகளை உங்கள் வீடு யார் மாடி வீடு இருக்குதோ ஏற்பாடு இருக்கோ அந்த மாதிரி ஏற்பாடு நீங்கள் பண்ணலாம். தமிழ் அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, பறவை நட்பு நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல். சமூகம்னா யாரு? சமூகங்கள் யாரு? நம்ம தான் சமூகம். சமூகம்னா யாரு? மக்கள் தான். நம்ம வந்து ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தரும் அதுக்கு வேண்டிய ஏற்பாடு. இப்போ இந்த கூட வந்து இந்த முந்தி உள்ள கூட யாரெல்லாம் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னால், பழைய ஃபார்மர் எலெக்ஷன் கமிஷனர் TS கிருஷ்ணமூர்த்தி சார், அவருக்கு 4 கொடுத்து விட்டே அவருடைய பேரை வச்சிருக்கிறான் அவர் வீட்டில் மாடியில். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கேரளாவுக்கு அக்கௌண்டன்ட் ஜெனரலாக இருந்த ஒரு CSR சங்கரன் சார், பெரிய ஆஃபீஸர், அவரும் அவர் காரில் வாங்கிட்டு வந்து ஒரு பேட்டி தான் கொடுத்துருக்கிறாரு. அது வளர்த்துக்கிறாங்க.
அதுக்கப்புறம் அங்கே பக்கத்தில் கருவந்தான்னு ஒரு விவேகானந்தா ஸ்கூல் இருக்குது, அங்கே கொண்டு போய் கொடுத்து விட்டேன். நான் போன உடனேயே அந்த லேபில் உள்ள வராண்டாவில் மாடியில் வச்சுக்கிறாரு, அந்த குருவி கூண்டோட தூங்கிட்டு இருக்குது. அதனால மை டியர் சில்ட்ரன், இவங்க ஐயா வந்து இவருடைய செயல்பாடுகள்னால பெரிய பெரியவங்கள்லாம் அவங்களுடைய பொருளுதவியை கொடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. இத்தனை பேருக்கு வந்துட்டு அமைச்சா நமக்கு இவ்வளோ வேலைகள் இருக்குது. அதனால இந்த ஒவ்வொரு கூடும் 10 குருவி கூட டெவலப் பண்ணுறாப்புடைய ரிசல்ட்ல நீங்க இருக்கணும். கவிபாண்டியன் சார் ஒன்று வார்த்தை சொன்னாங்க, நெக்ஸ்ட் ஜெனரேஷனாக நீங்க வரணும்னு சொல்லிக்கிறாங்க. ஆர் கனகசபாதி சாரை பற்றி ஞாபகப்படுத்தினாங்க, பெரிய மகான். அவர் தான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு வைஸ் சான்சலர் வரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் இங்கே பெரியவங்கள்லாம் நசீர் சார் மற்றவங்கள்லாம் வந்து நம்முடைய பொங்கலுக்கு மறுநாள் என்ன பொங்கல் இருக்கும், மாட்டு பொங்கல் இருக்கும் இல்லையா, அதில் அத்தனை பேர் வந்து ஒரு 300-400 பேர் சமத்துவ பொங்கல் வருவாங்க. அவங்க இந்த தடவை தான் வந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுக்கு பிள்ளைங்களுடைய சார்பாக அவங்க சந்தோஷம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எஸ், நீங்க விஞ்ஞானபூர்வமாக சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. ஒரு கூடு கட்டுறதுக்கு எந்த அளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் ஆஸ்பெக்ட் இருந்து அந்த கூடு கட்டும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டை நீங்க பார்க்கணும். சிலந்தி கூடுல இருந்து பறவை கூடு பார்க்கணும். அதெல்லாம் ஹாபிங்கிற ஆங்கிள் நீங்க எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு கேள்வி, லிமோசா அப்படிங்கிற பறவை, ஒரு பறவை வந்து எவ்வளவு தூரம் ஒரு நாளைக்கு பறக்க முடியும்? ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. எத்தனை கிலோமீட்டர் சொல்லுவோம்? ஒரு நாள்ல 24 மணி நேரத்திலயோ ஒரு 12 மணி நேரத்திலயோ அது 1 மணி நேரத்திலயோ எவ்வளவு தூரம் ஒரு பறவை பறக்க முடியும்? சாதாரண ஒரு பறவை என்னப்பா 15 கிலோமீட்டர். ஓகே, ஒரு நாள் ஃபுல்லா 15 கிலோமீட்டர் சொல்றீங்க, 45-50 கிலோமீட்டர். ஓகே, எல்லாரும் பிள்ளைங்க காத்து நினைச்சுக்கிறீங்களா? லிமோசா, LIMOSA சொல்லுங்க பாப்போம். LIMOSA சொல்லுங்க பாப்போம். அந்த லிமோசாங்கிற பறவை 11 நாட்கள்ல 13,500 கிலோமீட்டர் டிராவல் பண்ண முடியாது. அப்படின்னா பார்த்துக்கோ, லிமோசாங்கிற பறவை 10 நாட்கள், அப்ப ஆவரேஜ் எத்தனை கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு சொல்லுங்க, கணக்கு போடுங்க. 13,500 டிவைடட் பை அப்ராக்சிமேட்டா 10 போட்டா என்ன ஆயிடுச்சு? 1,200 கிலோமீட்டர் பெர் டே டிராவல் பண்ணது. அப்ப ஒரு சாதாரண பறவை சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட பறவை போல நீங்கள்லாம் பெரிய சுட்டித்தனமா பெரிய ஆட்களா வரணும். ஸோ ஐ ரிமெம்பர் திவ்யா, யாரு நம்ம இசைக்கிப்பன் சாருடைய குழந்தை வந்து நம்ம காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தாங்க. தங்கமான பிள்ளை. நம்முடைய காலேஜில் கிரீன் கிளீன் கோர் அந்த அமைப்புக்கு கோஆர்டினேட்டராக இருந்தாங்க. சார்ஜ் பிச்சு போயிட்டாங்க. அதனுடைய எச்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். லெட் அஸ் கிவ் a big clap to திவ்யா. அவங்க மூலம்தான் ஐயா அதிகமானாங்க. எந்த விதமான ஆட்சேபம் இல்லாமல் நம்ம காலேஜில் அம்பாவும் சரி மேனேஜ்மெண்ட்டும் சரி ஐயா ஏற்பாடு பண்ணுறாங்க, எந்த தடையும் கிடையாது. அதே பொங்கலுக்கு ஏற்பாடு எந்த தடையும் கிடையாது. அப்படிப்பட்ட ஓப்பன் ஸ்டேஜ் நான் கொடுப்பீங்க. அத்தனை அறிவாளிகள் மாதிரி நீங்கள் பெரிய ஆட்களாக வரணும். அதுக்கப்புறம் அந்த ப்ரோக்ராம் சொன்னதுலேருந்து நம்ம மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாருமே நம்ம காலேஜில் 6 டீன் இருக்காங்க. ஒரு டீன் வந்து இன்டர்னல் எக்ஸாமினேஷன், ஒரு டீன் எக்ஸ்டர்னல் எக்ஸாமினேஷன், ஒரு டீன் ரிசர்ச்சுக்காக இருக்கிறாங்க, ஒரு டீன் ட்ரைனிங் டெவலப்மெண்ட்டுக்கு இருக்கிறாங்க, ஒரு டீன் வெல்ஃபேருக்காக இருக்கிறாங்க, இன்னொரு டீன்னா NCC, NSS, ORC, RRC, GCC அப்படின்னு நிறைய ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷனல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்குன்னு ஒரு தனி டீம் இருக்காங்க. அவங்க தான் டாக்டர் மில்கா விஜயன் ஸ்டாண்டப் மேடம். அவங்களுடைய ஏற்பாடும் நம்பிராஜாஜி அவங்க 2 பேரும் சேர்ந்து மற்றவங்களுடைய துணையோடு பண்ணிக்கிறாங்க. ஐ எம் ஸோ ஹாப்பி. அந்த நேரத்தை வந்து எதுக்காக சொல்றேன்னா, நம்ம காலத்தில் ஒன்று தொட்டுனா அப்படி தட்டிக்கிட்டே லேட்டாக போயிடுற காலத்துக்கான நம்மளுடைய 3 to 5 minutes சொல்ல தவற அடிக்கிற வேண்டாம். அதுக்காக உங்களுக்கு மார்னிங்கே கொடுத்தோம். அது 11 சொன்னதுனால அப்படியே கொஞ்சம் பண்ணி போயிடுச்சு. நன்றி நன்றி, நமஸ்காரம். நன்றி ஐயா. இப்போது நன்றியுரையை வழங்குவதற்காக கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் செல்வி எஸ். நம்பி அவர்களுக்கு
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்நிகழ்ச்சியை சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய எங்கள் கல்லூரி இயக்குனர் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவளித்த எங்கள் வழிநடத்தி வரும் எங்கள் கல்லூரி முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிட்டுக்குருவிகள் தின பாதுகாப்பது பற்றி விழிப்புணர்வு கருத்திலே பகிர்ந்து கொண்ட அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஒழுங்குபடுத்திய ஆசிரியர்கள் மற்றும் கிரீன் கிராப்ஸ் அமைப்பினருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட சிறப்பித்த அனைத்து பள்ளி மாணவிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இந்நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்தி உதவிய மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.